ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம் நாம. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் நெட்வொர்க் இஷ்யூவால வந்து சம்டைம்ஸ் ஆட்டோவாவே லீவ் ஆகுது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரக்குள்ள உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு வந்து ஹோஸ்ட் வந்து மாறும். அப்ப நீங்க கொஞ்சம் எவையாரா இருந்துக்கோங்க. ஏண்டா யாருக்கு ஹோஸ்ட் மாறுன்னு தெரியாது. அப்ப நான் பார்த்து தான் செல்றேன். Okay, sorry for the inconvenience. Okay, பண்ணுவோம் class. ஓகே, நேத்து வந்து நான் தைராய்டு மெடிசின்ஸ்ட பார்மகாலஜி பார்த்தோம். என்ன அதுல பத்தாலஜி அதோட சம்பந்தப்பட்ட மெடிசின்ஸ்ட பார்மகாலஜி பார்த்தோம். அதோட கொஷின்ஸ் எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து நான் குரூப்ல போட்டிருந்தேன். செஞ்சுட்டு வர சொன்னேன். நான் செஞ்சவங்க ஆன்சரை வந்து சட்ல அனுப்புங்க. அதுக்குரிய இப்ப நான் போட்ட கொஷின்ஸ்ல எல்லாமே வந்து தைரோக்சினை பத்தினது இல்லை. தைரோக்சினை பத்தி வந்ததை மட்டும் செய்ய சொன்னேன். நான் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். ஓகே, ஓகே, இந்த கொஷன்ல ஏ ஸ்டெம், அடுத்தது வந்து பி ஸ்டெம். ஓகே, ரெண்டும் வந்து தைரோக்சினை பத்தினது. அடுத்தது சிடிஇ வந்து இன்றைக்கு படிக்க போற என்டி தைராய்டு பத்தினது. ஓகே, இதுக்கு செஞ்சவங்க ஏக்கும் பிக்கும் வந்து ஆன்சர் அனுப்புங்க, சட்ல அனுப்புங்க. செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். அந்த அளவுக்கு ஹார்டா ஒன்றும் வரல. என்ன நேத்து படிச்சதை வச்சு ஈஸியா தான் வந்திருக்கும் எப்படியும். ஓகே, எல்லாரும் அனுப்புங்க ஆன்சரு. எல்லாரும் அனுப்பினா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகிடும். இப்பதான் செய்றீங்களா?
ஓகே, இன்னும் டைம் வேணுமா? ஓகே, பாப்போம் நாம. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒருத்தர் வந்து ரீட் பண்ணுங்க ஸ்டெம் ஏ. True or false of drugs in thyroid disorders? A. In hypothyroidism, levothyroxine T4 should be taken before breakfast. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. என்ன விஷயம்? ஏன் ட்ரூ? Initial dosage வந்து 100 micrograms before breakfast. இனிஷியல் ஓகே, இனிஷியல் அண்ட் இல்ல. வளமையாவே தைரோக்சின் T4 வந்து எப்ப எடுப்போம்? நம்ம நேத்து லெக்சர்ஸ்ல பார்த்தோம். எந்த டைம் அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்னு சொன்னா ஏர்லி மார்னிங். என்ன மார்னிங் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது பிஃபோர் டேக் எனி டீ ஓ காஃபி. என்ன பிஃபோர் என்ன 30 to 45 minutes. எந்த காஃபி எடுக்கிறனாலும் சரி, இல்லாட்டி டீ எடுக்கிறனாலும் சரி, இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறனாலும் சரி, என்ன டைம் எடுக்கணும்? தைரோக்சின் டேப்லெட் எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க ஒரு 30 மினிட்ஸுக்கு பிறகு இல்லாட்டி 45 மினிட்ஸுக்கு பிறகுதான் எந்த ஃபுட் இருந்தாலும் எடுக்கணும். ஃபுட்டோ டீ காஃபி எதுண்டாலுமே எடுக்கணும். அப்ப இந்த கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க? ஹைப்போதைராய்டிசமுக்கு வந்து நாம ட்ரீட்மெண்ட் பண்ண போல லிவோதைரோக்சின் வந்து எப்ப எடுக்கணும்? ஷுட் பி டேக்கன் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். அப்ப இந்த ஸ்டெம் வந்து ட்ரூவா வரும். ஏன்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் தான் நாம எடுக்கணும் என்கிற விஷயம். ஓகே, இன்னொருத்தர் வந்து பி ஸ்டெமஸ் ரீட் பண்ணுங்க. நம்பர் 23. Thyroxine therapy for hypothyroidism should be discontinued in the presence of infection. ஓகே, என்ன சொல்றாங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். ஏன்? இப்ப தைரோக்சின் தெரப்பி வந்து ஹைப்போதைராய்டிசமுக்கு எடுக்கக்குள்ள எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நாம நேத்து படிச்சதுல அப்படி எந்த இதுவும் நாம படிச்சதும் இல்ல. ஆனா இப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் இத என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணவோ இல்லாட்டி டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமோ இருக்காது. சோ இந்த ஸ்டெம் வந்து ஃபால்ஸா வரும். சரியா? இப்ப மோஸ்ட் வந்து இந்த தைராய்ட் டிசீஸ் வந்து இப்ப இன்றைக்கு படிக்க போற ஆன்டி தைராய்ட் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணக்குள்ளதான் இன்ஃபெக்ஷன்ஸ் வாரதுக்கு சான்ஸ் இருக்கும். என்னன்னா அதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு வந்து நம்மளோட பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து குறையிறது. அதால இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நாம எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. அது வந்து ஆன்டி தைராய்ட் மெடிசின்ஸ்ல. சரியா? இது வந்து கேட்டிக்கிறது தைரோக்சின். தைராய்ட் சம்பந்தப்பட்ட இந்த மெடிசின்ஸுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. சரியா? அப்ப அதை வந்து குழப்புவாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளியரா இருக்கிறா பாக்குறது தான் இந்த ஸ்டெம் போட்டிருக்கு. சரியா? அப்ப நீங்க வந்து இன்றைக்கு படிக்க போற ஆன்டி தைராய்டையும் படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டெம் வந்து இன்னும் கிளியர் ஆகும். சரியா? அப்ப அந்த ஆன்டி தைராய்ட் படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இப்படி வந்துச்சுன்னா எப்படி வரும்ங்கிறத நான் அந்நேரம் சொல்றேன். ஓகே, அடுத்த எம்சிக்கு போவோம். செஞ்சுட்டு வந்திருந்தா குயிக் ஆன்சர் அனுப்புங்க. இல்லாட்டி உங்களுக்கு நாம இது தியரி கிளாஸ் தானே, பேப்பர் கிளாஸ் இல்லையே. அந்த தியரி கிளாஸ்ல சும்மா டைம் வேஸ்ட் பண்றது உண்மைக்கும் தேவையில்லைன்னு. அதாலதான் நான் உங்களுக்கு செஞ்சுட்டு வர சொல்லி ஏர்லியாவே கொஸ்டின் அப்லோட் பண்ணினேன், ஈஸியா இருக்குமன்றதுக்காக. ஓகே, ஆன்சர் அனுப்புங்க குயிக்கா செஞ்சவங்க. இதுல வந்து ஏ ஸ்டெம், அடுத்தது பி, இது ரெண்டுமே வந்து இதுக்குரியது தைரோக்சினுக்குரியது. மத்த மூணும் ஆன்டி தைராய்டு இன்னை படிக்கிறது. இங்க செஞ்சவங்க ஆன்சர் அனுப்புங்க. இல்லாட்டி செஞ்சு இப்பயாச்சும் அனுப்புங்க குயிக்கா. அவ்வளவு கஷ்டம் இல்ல, எல்லாமே வந்து டிரெக்ட் கொஸ்டின்ஸ் தான்.
ஓகே, ஒருத்தவங்க ரீட் பண்ணுங்க ஏஸ்டம். Thyroxine is best taken Thyroxine. at Thyroxine is best taken at night after dinner. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. false. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? Before breakfast. பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் காலையில எடுக்கிறது தான் ஒரு என்ன பொருத்தமா இருக்கும், என்ன பெட்டரா இருக்கும். காலையில எடுக்கிற கட்டாயம் தைரோக்சின் வந்து மார்னிங் தான் எடுக்கணும். இதுக்கு வந்து நான் நேத்து லெக்சர்ஸ்ல என்ன ஒரு ஸ்டிக்கர் செஞ்சு பேஸ்ட் பண்ணி அந்த பொட்டில கொடுத்தேன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கரையும் காட்டினான். எப்ப எடுக்கணும்? காலையில வெறும் வயிற்றுல எடுக்கணும். என்ன டீ அல்லது காஃபி எடுக்கிறதுக்கு முதல் ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 45 மினிட்ஸுக்கு முதல் எடுத்துட்டு தான் என்ன செய்யணும், டெப்லெட்டை போட்டு தான் நாம டீயோ காஃபி எடுக்கணும். அதுக்கு ஏன் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணணும் என்கிறதுக்கும் ஒரு ரீசன்ஸ் என்ன. ஏன் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணணும்? எனிவன்? நேற்று லெக்சர்ஸ்ல சொன்னேன் அதுக்குரிய ரீசன். ஞாபகம் இருக்கிறவங்க யார்? சரி, ஓகே. ஏன்னு சொன்னா இது ஒரு ஹார்மோன் தானே. அப்ப ஹார்மோன் வந்து நம்மட பொடியில இது குறைபாடு அடைக்கிறதாலதான் நாம இதை வந்து வெளியில இருந்து ரீப்ளேஸ் பண்ணி கொள்றோம். என்ன அப்ப இந்த ஹார்மோனுங்கிறது காலையில இருந்தே நாம ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்தாதான் அதுக்கு பிறகு நம்மட பொடி ரெகுலேஷன் அதுக்குரிய மெட்டபாலிசம் எல்லாம் வந்து அதுக்கு பிறகு ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஒர்க் வந்து மார்னிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாலதான் என்ன செய்யறோம், இது ஒரு ஹார்மோன் தெரப்பிங்கிறதால மார்னிங்லயே எடுக்கிறது பெட்டர் இல்ல, மஸ்டா வந்து மார்னிங்ல தான் எடுக்கணும். அப்ப இந்த முந்தின ஒரு கொஸ்டின்லயும் என்ன கேட்காங்க, பிரேக்ஃபாஸ்டுக்கு முதல்ல எடுக்கணும்ங்கிறது. இங்க என்ன சொல்றாங்க, அதே கூற்ற வந்து கொஞ்சம் மொடிலேஷன் பண்ணி நைட்ல எடுக்கிறது.
அப்ப ஒரே விஷயம்தான், எந்த டைம்ல எடுக்கணும்ங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அப்ப உங்களுக்கு எப்படி மாத்தி மாத்தி ஸ்டெம் தந்தாலுமே நீங்க கிளியரா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெம் பி. Thyroxine therapy is started in the elderly at a daily dose of 25 micrograms. ஓகே, என்னென்ன எடுத்தீங்க? இதுக்கு ட்ரூவா எடுத்தீங்களா, ஃபால்ஸா எடுத்தீங்களா? True. ட்ரூ. எப்படி ட்ரூ எடுத்தீங்க? Elderly person and cardiac harassed உள்ள பர்சனுக்கு 25லேயும் தான் ஸ்டார்ட் லோ டோஸ்லேயும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லோ டோஸ் ஓகே, லோ டோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா 25 வந்து நாம எப்படி அவங்களுக்கு கால்குலேட் பண்றேன்? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும். என்ன இப்ப எல்ஏடி பேஷன்ஸ் இல்ல, யங் பேஷண்ட்னாலும் ஒண்ணும் இல்ல, யாருண்டாலும் ஒண்ணும் இல்ல. அவங்களோட டயக்னோஸ்டிக் இப்ப பிளட் ரிப்போர்ட்டை வச்சு அவங்களோட கண்டிஷனை பொறுத்து தான் பிசிசியன்ஸ் வந்து அவங்களுக்கு டோஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நார்மல் ரேஞ்ச்ல போறத செல்லும். ஆனா யாருக்கு எந்த டோஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த எந்த ஒரு அளவுல கொடுக்கணும், குவான்டிட்டியில கொடுக்கணுங்கிற விஷயம் எல்லாம் ஒவ்வொருத்தர கண்டிஷனை பொறுத்து தான் என்ன செய்வாங்க, பிசிசியன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. சரியா? அதனால தான் நேத்து நான் சொன்னேன், இப்ப உங்களுக்கு ஒரு 50 மைக்ரோகிராம் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணினா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு, அதே 50 வந்து செகண்ட் மந்த்துக்கு இருக்க மாட்டா. அதால நீங்க கிளினிக் போய் என்ன செய்யணும், திருப்பி வந்து செக் பண்ணி அதே 50ல கண்டினியூ பண்றா, இல்லாட்டி கூட கண்டினியூ பண்றா, இல்லாட்டி அதை விட குறைய கண்டினியூ பண்றாங்கிறத யாரு, பிசிசியன்ஸ் தான் முடிவெடுப்பாங்க. உங்களோட பிளட் ரிப்போர்ட்டை வச்சு, உங்களோட சீரம், டிஎஸ்ஹெச், அடுத்தது T3 T4 அளவை வச்சு. யாருமே வந்து எல்டர்லி பேஷண்ட்டுக்கு 25 இல்லாட்டி யங் பேஷண்ட்டுக்கு 50ங்கிறத ஃபிக்ஸ் டோஸா செல்ல இயலாது. சரியா? அப்ப இந்த கூற்று வந்து ட்ரூவா எடுக்க இயலாது, ஃபால்ஸா தான் எடுக்கலாம். ஏனெண்டா சொன்னா எல்டர்லிக்கு லோ டோஸ் கொடுக்கணும், லோ டோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க சொல்ற மாதிரி ஓகே. ஆனா லோ டோஸ்ங்கக்குள்ள 25 இருக்கலாம், மேபி 20 இருக்கலாம். அது அவங்களோட கண்டிஷனை பொறுத்து பிசிசியன்ஸ் தான் என்ன செய்வாங்க, அதை வந்து தீர்மானிப்பாங்க. நாம வந்து தீர்மானிக்க இயலாது. ஓகேயா? கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது போவோம். அடுத்த 3 ஸ்டெம் வந்து இந்த கிளாஸ்ல லாஸ்ட்ல செய்வோம், தைராய்டு முடிச்சது பிறகு. ஓகே, இதுல வந்து ஸ்டெம் ஏ, அடுத்தது ஸ்டெம் பி, அடுத்தது ஸ்டெம் சி, மூணையும் வந்து ஆன்சர் அனுப்புங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம தைராய்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டெம் ஏ வந்து ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. நம்பர் 12. Thyroxine is started in high doses and reduced to the maintenance dose in hypothyroidism. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. False. ட்ரூவா? ஃபால்ஸ். ஏன்? ஸ்மால் டோஸ்ல false, ஸ்டார்ட் false. பண்ணி
gradually increase பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து எடுக்கங்காட்டிலும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லோ டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணித்தான் ஸ்டெபிலிட்டி வரங்காட்டிலும் நீங்க சொல்ல மாதிரி கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு பிறகும் என்ன செய்யணும் செக் பண்ணி கொள்ளணும். ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அப்படின்றதுக்காக கண்டினியூவலாம் யூஸ் பண்ணே இல்லாது 6 months 1 year அப்படின்ட்டு நீங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணே இல்லாது அதுக்கு பிறகும் என்ன செய்யணும் செக் பண்ணி கொள்ளணும். அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க started in high dose. high doseங்கிறது இவடத்த எப்படி வரும் started in low doses என்று வரும். அப்ப இத வந்து அவடத்த ஒரு wrong-ஆன ஒரு இது ஸ்டெம். அடுத்தது என்ன அதுக்கு பிறகு ரிடியூஸ் பண்ணுவாங்களா இல்ல அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க லோ டோஸ்ல இருந்து மெதுவாத்தான் அவங்களோட கண்டிஷனை பொறுத்து கொண்டு கூட்டணுமா அல்லது குறைக்கணுமாங்கிறத முடிவெடுப்பாங்க. ஓகே பீஸ்டம் யாரு ரீட் பண்ணுங்க. Thyroxine should be taken before breakfast. ஓகே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இதோட இந்த கூற்று வந்து ட்ரூ. ஓகே இதோட இந்த ஸ்டெம் வந்து தேர்ட் டைம் வருது. நாம பார்த்த 3 MCQல இந்த கொஸ்டின் வருது. அப்போ உங்களுக்கு இப்ப தைரோக்சின் என்கிற ஒரு சாப்டர்ல ஒரு கொஸ்டின் வருதுண்டா இந்த டைமிங் என்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது விளங்கும். ஏண்டா நீங்க இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணின 3 MCQலயுமே இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வருது என்ன. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்ன அந்த டைமிங். அப்ப அந்த டைமிங்ல கட்டாயம் நீங்க கிளியரா இருக்கணும் என்ன. அப்ப அடுத்த ஒரு இயர்ல ஒரு கொஸ்டின் வந்தாலுமே இதை வச்சுதான் கேட்பாங்க. மேபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் எடுக்கிறது பெட்டர் அப்படி இல்லாட்டி நான் பார்த்த மாதிரி டின்னர் டைம்ல எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு கேட்பாங்க உங்களை குழப்பறதுக்கு. ஆனா நீங்க கிளியரா இருக்கணும் இந்த விஷயத்துல சரியே. அப்ப உங்களுக்கு அதுக்கு தான் சொல்ற பாஸ் ரிப்பீட்டடா நான் ஒவ்வொரு கிளாஸஸ்லயுமே சொல்ல என்னச்சுன்னா பாஸ் பேப்பர்ஸ் கோர்சஸ் செய்யக்குள்ளதான் எது இம்பார்ட்டன்ட்ங்கிற விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்ப நேத்து நாம படிச்சு இப்ப நிறைய இது படிச்சிருப்போம். சிந்தசிஸ் படிச்சோம், அதுல பத்தோபிசியாலஜி நிறைய படிச்சோம், என்ன பார்மகாலஜி படிச்சோம், சைடு எஃபெக்ட் படிச்சோம், கோஷன்ஸ் கான்ட்ராடிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சோம். ஆனா அதுல முக்கியமா என்ன கேட்காங்க இப்ப அந்த டைமிங்க பத்தி உங்களுக்கு கட்டாயம் கேட்காங்க என்ன. அப்ப அந்த டைமிங் எவ்வளவு முக்கியம்ங்கிறது இப்ப அந்த பாஸ்ட் பேப்பர்ஸ் கொஸ்டின் செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும். டைமிங் இல்ல என்னென்ன விஷயம். இப்ப அடுத்தது என்ன லோ டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண ஹை டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணே இல்லாது. அடுத்தது எல்டடி பேஷன்ஸ் போல எப்படி அவங்களுக்கும் லோ டோஸ் தான் என்ன. அப்படி அந்த விஷயங்கள் இப்ப என்ன கேட்காங்க அந்த கொஸ்டினை வச்சுதான் நாம எது இம்பார்ட்டன்ஸா நாம கட்டாயம் படிக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சு கொள்ள இயலும். ஓகே இது வந்து இப்ப தேர்ட் ஸ்டெம் வருது என்ன தேர்ட் டைம் வருது. உங்களுக்கு திருப்பி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தர தேவையில்ல. டைமிங்கை பத்தி தான் கேட்காங்க. ஓகே அடுத்தது லெட்ஸ் கோ டு தி சி ஸ்டெம். யாரும் வாசிங்க பாப்போம் ட்ரீட் பண்ணுங்க. Overdose of thyroxine is known to cause tachycardia. ஓகே என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஏன்? Overdose வந்து hyperthyroidism effect காட்டும். Tachycardia, arrhythmia. இப்ப ஓவர்டோஸ் ஆகினா ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் நேத்து லெக்சர்ஸ்லயும் சொன்னேன். ஓவர்டோஸ் வந்து ஹைப்பர் தைராய்டிசமுக்கு வந்து கோஸ் பண்ணும். அப்ப அதுக்குரிய சைடு எஃபெக்ட் தான் பார்த்தோம். என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வேற எனி சைடு எஃபெக்ட்ஸ்? டெக்கிகார்டியா உண்டு. வேற Angina, erythema, Weight loss. vomiting, டயரியா. ஓகே headache, fever. ஓகே அப்ப இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் என்ன. இப்ப இதுலயும் வந்து டெக்கிகார்டியா பத்தி கேட்டீங்க ஈஸியான சைடு எஃபெக்ட். ஏன் சொல்லுங்க. இப்ப தைராக்சின் கூடினா நம்மட ஹார்ட் ரேட் எல்லாம் கூடும். அப்ப ஹார்ட் ரேட் கூடினா டெக்கிகார்டியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டெக்கிகார்டியாண்டா என்ன நம்மட நார்மல் ஹார்ட் பீட்டை விட அதிகமா என்ன செய்யும் ஹார்ட் ரேட் கூடியா இருக்கும் என்ன. இதெல்லாம் வந்து எரித்மியாஸ்ல நான் படிக்கக்குள்ள சொல்லிப்பேன் டெக்கிகார்டியா பிரெடிகார்டியாங்கிற விஷயம் எல்லாம். இப்ப உங்களுக்கும் இந்த டேர்ம் எல்லாம் இப்ப ஓரளவுக்கு பழகி இருக்கும் என்ன. அப்ப டெக்கிகார்டியாங்கிறது என்ன ஹார்ட் ரேட் வந்து கூடுறது. அப்ப என்ன தைராக்சின் கூடினா ஹார்ட் ரேட் வந்து கூடியா இருக்கும். அப்ப ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகக்குள்ள ஹார்ட் ரேட் கூடியா இருக்கிறதால டெக்கிகார்டியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கணும். இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போற இயர்ல வந்து மேபி இந்த கொஸ்டினை வந்து இப்படி கேட்கலாம்.
overdose of thyroxine is known to cause bradycardia. True or false? எப்படி வரும்? False. False. ஏன்? தைராக்சின் கூட கொள்ள டெக்கிகார்டியா வர்றதுக்கு தான் சான்ஸ் கூட. அது அந்த விஷயத்துல நீங்க கிளியரா இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்ப பிரெடிகார்டியாண்டா என்னன்னு தெரியணும். பிரெடிகார்டியாண்டா ஹார்ட் ரேட் குறையிறது, அந்த சிச்சுவேஷனை சொல்லலாம். அப்ப டெக்கிகார்டியா கூடுறது. அப்ப இந்த ரெண்டும் கிளியரா இருக்கணும். அடுத்தது தைராக்சின் கூடினா ஹார்ட் ரேட் கூடுமைங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அப்ப இது ரெண்டையுமே உங்களுக்கு மாத்தி மாத்தி குழப்பி கேட்பாங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு எம்சிக்கு பார்க்க கொள்ள இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த 3MC போட்டேன். எல்லாம் போட இயலாது. ஏன்டா ரிவிஷன் கிளாஸ்ல தான் ஃபுல்லா உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உரிய ரிவிஷன் கிளாஸ் போகல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உரிய MCQs அடுத்தது ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு போகும். அது வேறையா ரிவிஷன்ஸ் கிளாஸ்ல போகும். இப்ப தியரி கிளாஸ் போறங்கிறதால உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே செய்ய இயலாது. ஏன்டா செஞ்சுட்டு போனா MCQs பேப்பர் கிளாஸ் மட்டும்தான் போற மாதிரி இருக்கும். தியரி முடிச்சு கொள்ள எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கெப்ல உங்களுக்கு என்ன இப்ப தியரி போறதுக்கு இடையிலையும் இப்ப 2-3 கொஸ்டின்ஸ் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, தேடி எடுங்க. பாஸ் பேப்பர்ஸ் இருக்கிறவங்க, பாஸ் பேப்பர்ஸ் இல்லாதவங்க தேடி பாஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு இயரும் இப்ப தைராக்சின் ஆன்டி தைராக்சின் எல்லாம் படிச்சதுக்கு பிறகு அதுக்குரிய கொஸ்டின்ஸ் என்ன வருது, இப்ப ரிப்பீட்டடா என்ன கொஸ்டின்ஸ் இப்ப ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கேங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் செய்யக்குள்ளதான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஃப்ளோக்கு வரும். சரியே? ஓகே, இன்றைக்கு படிக்க போறது பார்மகாலஜி ஆஃப் ஆன்டி தைராய்ட் மெடிசின்ஸ். சரியா? நேத்து படிச்சது தைராய்ட் மெடிசின்ஸுக்குரிய பார்மகாலஜி. அப்ப அதுக்குரிய ட்ரக்ஸ் என்னென்ன படிச்சோம்? தைராய்ட் மெடிசின்ஸுக்குரிய ட்ரக்ஸ் என்னென்ன படிச்சோம்? Thyroxine, leothyronine. ஓகே, தைராக்சினும் லியோதைரோனினும். இப்ப தைராக்சின் படிச்சதுலதான் நாம இப்ப மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் நேத்தும் சொன்னேன், நான் என்ன படிக்கக்குள்ளே இப்ப லியோதைரோனின்ங்கிறதுக்கு 1 ஸ்லைட் தான் போட்டிருந்தேன். ஏனென்றா அதுல அந்த அளவுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வராதுண்டு. இப்ப நீங்க செஞ்ச கொஸ்டின்ஸ்ல இருந்து விளங்கிருக்கும் எதை ஃபோக்கஸ் பண்றாங்கங்கிற விஷயம் என்ன. அப்ப மெயினா தைராக்சினை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காங்க. அதுலயும் அந்த டோசஸ், அடுத்தது அந்த சைடு எஃபெக்ட், அடுத்தது அந்த டைமிங், இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். ஓகே, ஆன்டி தைராய்ட் ட்ரக்ஸ் இது எந்த டிசார்டர்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்? இப்ப தைராய்ட் ட்ரக்ஸ் எந்த டிசார்டருக்கு யூஸ் பண்ணுவோம்? ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம். அப்ப ஓகே, சாரி நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் பிரச்சனை படுத்துது. வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஓகே, அப்ப ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் எந்த கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்டா ஹைப்பர் தைராய்டிசம். சரியா? ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப ஹைப்போதைராய்டிசம்ங்கிறதுக்கு என்ன டிசார்டர்ஸ், அது நம்மட பாடியில நார்மல் ரேஞ்சை விட தைராக்சின் நார்மல் ரேஞ்சை விட குறைவா இருக்கிற கண்டிஷன் தான் என்ன ஹைப்போதைராய்டிசம். அப்ப ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது நார்மல் ரேஞ்சை விட கூடுதலா இருக்கிறது. சரியா? அப்ப நார்மல் ரேஞ்சை விட நம்மட பொடியில ஒரு நார்மல் ரேஞ்சில தான் எல்லாமே இருக்கணும். என்ன அப்படி இல்லாம அதை விட தைராக்சின் கூடின கண்டிஷனை தான் ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுவோம். அப்ப அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நாம என்ன செய்யணும், கியூர் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ற அந்த ட்ரக்ஸ் தான் என்ன ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ்.
சரி, இப்ப இந்த எண்டிதைராய்டு ட்ரக்ஸ்ல வந்து மெயினா வந்து 4 கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தயனமைட்ஸ். இதுல வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வருமெண்டா, ஒன்று காபிமெசோல், அடுத்தது மெத்திமெசோல். இந்த ரெண்டும் வந்து தயனமைட்ஸ்ல வர ட்ரக்ஸ். அடுத்தது வந்து ப்ரொஃபைல் தயோ யுரேசில், இதை வந்து PTU என்றும் சொல்லலாம். சரியே, அடுத்தது வந்து ரேடியோ ஆக்டிவ் அயோடின், தேவண்டா எலிகோங்க PTU ப்ரொஃபைல் தயோயுராசில். அடுத்தது வந்து ரேடியோ ஆக்டிவ் அயோடின், அடுத்தது அயோடின். சரியா, இப்ப இந்த 4 ட்ரக்ஸையுமே நாம வந்து இந்த ஹைப்பர் தைராய்டிசம் என்கிற இந்த கண்டிஷனை வந்து கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ணி கொள்ள போறோம். ஓகே, இப்ப ட்ரக்ஸை பத்தி நேம் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்குரிய பார்மகாலஜி எல்லாம் பார்ப்போம். அப்ப மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கு மெடிசன்னா, இப்ப நீங்க செல்லுங்க பார்ப்போம். இப்ப நேத்து நாம படிச்சோம் பிசியோலஜி என்ன, அதுல பார்த்தோம் அயோடின் வந்து சிந்தசிஸ் ஆகிறது. என்ன, சிந்தசிஸ் ஆஃப் அயோடின்ங்கிறது பார்த்தோம். T3 T4 என்கிற 2 ஃபார்ம்லயும் வந்து அயோடின் சிந்தசிஸ் ஆகும். அதுக்கு பிறகு சிந்தசிஸ் ஆன அயோடின் வந்து ஸ்டோர் ஆகும். இது ரெண்டும் எங்க நடக்கும்? follicular cell. ஃபாலிகுலர் செல்ஸ்ல. ஏண்டா தைராய்ட் கிளாண்ட்ல இருக்கிற ஃபாலிகுலர் செல்ஸ்ல தான் இந்த சிந்தசிஸும் ஸ்டோரேஜும் நடக்க போகுது. சரியா, அப்ப இந்த இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த அயோடின் இப்ப தைரோக்சின் கூடியா சுரக்குது, கூடியா பொடியில இருக்கு அப்படின்னு சொன்னா எந்தெந்த ப்ராசஸ வந்து நாம இன்ஹிபிட் பண்ணலாம்? நார்மலா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எந்த ப்ராசஸ வந்து இன்ஹிபிட் பண்ணினா இல்லாட்டி ஸ்டாப் பண்ணினா நம்ம அயோடினை வந்து குறைக்கலும், தைராக்சினை வந்து குறைக்கலும்? ஆக்சிடேஷன் ஆகிறத அயோடைட் வந்து அயோடினா ஆக்சிடேஷன் ஆகிறத குறைக்கணும். ஓகே, இப்ப நீங்க இத பார்த்து சொல்றீங்க மோட் ஆஃப் ஆக்ஷன். நான் நார்மலா கேட்கேன். இப்ப நான் என்ன கேட்கணும்டா, இப்ப ஓகே ஆக்சிடேஷன் ஆகிறது ஓகே, அது என்னத்திட ஒரு ஸ்டெப் ஆக்சிடேஷன் ஆகிறது? சிந்தசிஸ் ஆகிறதுல ஒரு ஸ்டெப். என்ன, அப்ப நான் என்ன கேட்கணும்னு சொன்னா, ஒன்று ஸ்டோர் ஆகி இருக்கிற அந்த தைராக்சின் ரிலீஸ் ஆகும். என்ன, பிளட் பிளாஸ்மாக்கு. அப்ப அந்த ரிலீஸ் ஆகிறத குறைச்சா பொடியில வந்து தைராக்சின் அளவு குறையுமா இல்லையா? விளங்குதா நான் என்ன கேட்கணுங்கிற விஷயம்? விளங்கிட்டா? ஒன்று சிந்தசிஸ வந்து நாம தடுக்கலும், இன்ஹிபிட் பண்ணிலும். அப்ப என்ன செய்யும்? தைராக்சின் தொகுக்கப்படுற அளவு குறையும். அடுத்தது ஸ்டோர்ல இருக்கிற அந்த தைராக்சின் ரிலீஸ் ஆகினாலும் என்ன செய்யும்? பொடியில கூடும். அப்ப அந்த ரிலீஸ் ஆகிறத தடுத்தாலுமே நம்மளோட பொடியில தைராக்சின் அளவு குறைவா இருக்கும். அப்ப 2 ப்ராசஸ் நாம இன்ஹிபிட் பண்றதால தைராக்சினை வந்து என்ன செய்யலும்? பொடியில வந்து குறைச்சு கொள்ள இயலும். ஒன்று வந்து சிந்தசிஸ், அடுத்தது வந்து அதுல ரிலீசிங். சரியா, விளங்கிட்டா? இப்ப பொடியில தைராக்சின் சிந்தசிஸ் ஆகிறது ஃபாலிகுலர் செல்ஸ், தைராய்ட் கிளாண்ட்ல இருக்கிற ஃபாலிகுலர் செல்ஸ்ல தைராக்சின் சிந்தசிஸ் ஆகிறது. அதுல நடக்கிற ஸ்டெப்ஸ் என்ன? ஒன்று ஆக்சிடேஷன், அடுத்தது ஆர்கானிஃபிகேஷன், அப்படி சில என்ன, அடுத்தது என்ன MIT உருவாகிறது, DIT உருவாகிறது. இப்படிப்பட்ட ஸ்டெப்ஸை வந்து நாம என்ன செய்யலும்? இந்த சிந்தசிஸ்ல வந்து இன்ஹிபிட் பண்ணிடலும். அப்ப என்ன நடக்கும்? இந்த தைராக்சின் T3 T4 வந்து சிந்தசிஸ் ஆகிற அளவு குறையும். அதால வந்து பொடியில தைராக்சின் அளவு குறைச்சி கொள்ளையிலும். இன்னொன்று வந்து பொடியில தொகுக்கப்பட்டு தைராய்ட் கிளாண்ட்ல தொகுக்கப்பட்டு ஸ்டோர் பண்ணிருக்கிற அந்த தைராக்சினை வந்து ரிலீஸ் பண்றதை இன்ஹிபிட் பண்ணினாலும் என்ன செய்யலும்? இன்ஹிபிட் த ரிலீஸ் ஆஃப் தைராக்சின். அப்ப ரிலீஸ் பண்றதை நாம குறைச்சு கொண்டாலும் என்ன செய்யலும்? பொடியில வந்து தைராக்சின் அளவை நாம குறைச்சு கொள்ள இயலும். அப்ப இந்த 2 ப்ராசஸையும் இன்ஹிபிட் பண்றதால பொடியில வந்து என்ன செய்யலாம்? தைராக்சின் அளவை நாம வந்து இந்த குறைச்சி ஒரு நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்ணிடலும். சரியா, அப்ப நாம யூஸ் பண்ற ட்ரக் வந்து ஒன்று இந்த சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இந்த ரிலீஸை வந்து இன்ஹிபிட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அதுல வந்து இந்த PTUங்கிற இந்த அது படிக்க கொள்ள நான் சொல்லுவேன்.
ப்ரொஃபைல் யூரத்தரசில் வந்து என்ன செய்யுமெண்டா பெரிஃபரல் டிஷ்யூ சரியா இப்ப நம்மட மசில்ஸ் நம்மட ஹேண்ட் லெக்ஸ்ல இருக்கிற அந்த மசில்ஸ் அதான் பெரிஃபரல் டிஷ்யூஸ் சரியா அதுல இருந்து T4ல இருந்து T3 வாரத்தை வந்து என்ன செய்யும் இன்ஹிபிட் பண்ணும் அதுவும் என்ன செய்யும் அந்த தைராக்சின் அளவை குறைக்கும் எப்படி என்று நான் அந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன் சரியா இப்ப இங்க வந்து எல்லாத்திடையும் மோட் அஃபெக்ஷன் பொதுவா வந்து இப்ப நம்ம ஆன்டி தைராய்டு ட்ரக் எடுக்கணும்னு சொன்னா அது என்ன செய்யணும் பொடியில இருக்கிற தைராக்சின் அளவை குறைக்கணும் எப்படி குறைக்கலாம் ஒன்று சிந்தசிஸ் அல்லது அதுல ரிலீசிங் அந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராக்சின் ரிலீஸ் ஆகுற அளவை வந்து இன்ஹிபிட் பண்றதால இந்த ரெண்டு ப்ராசஸாலையும் தான் மெயினா வந்து நம்மளோட பாடியில தைராக்சின் அளவு குறைய போகுது சரியே இப்ப இந்த தைராய்டு ட்ரக்ஸோட மோட் ஆஃப் ஆக்ஷனை பார்த்தோம்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை பார்ப்போம் சரியே என்ன சொல்லாங்க ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லாங்கன்னு Inhibit oxidation and organification of iodine, reaction of iodine with tyrosine molecules. ஓகே என்ன சொல்லாங்க சொன்னா இப்ப நான் என்ன சொன்னேன் இப்ப சிந்தசிஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணணும் அல்லது ரிலீஸை வந்து இன்ஹிபிட் பண்ணணும் அப்ப இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ஆர்கனிஃபிகேஷன் இந்த ரெண்டுமே வந்து சிந்தசிஸ்ல வர ஸ்டெப்ஸ் சரியா அப்ப அந்த சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்றதுக்காக அதுல நடக்கிற ஆக்சிடேஷன் ஆர்கனிஃபிகேஷன் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் வந்து என்ன செய்யும் இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ண போகுது அதால இப்ப நான் நேத்து சொன்னேன் எப்படி வந்து அயடைட் நாம டயட்டரி ஃபுட்ஸ்ல இருந்து எடுக்கிற அயடைட் வந்து எப்படி ஃபொலிகுலர் ஃபார்ம்ஸ்குள்ள போய் அதுக்கு பிறகு எப்படி வந்து MIT DIT வருது அதுக்கு பிறகு எப்படி வந்து T3 T4 வருதுங்கிற விஷயம் எல்லாம் சொன்னேன் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி அயடைட் வந்து ஃபொலிகுலர் செல்ஸ்குள்ள போய் ஆக்சிடேஷன் ஆகி அதுக்கு பிறகு அயடினா மாறும் என்ன அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அயடின் எதோட வந்து கம்பைன் ஆகும் அதுக்கு பிறகு தைரோசின் ஓகே அப்ப அந்த தைரோசினோட கம்பைன் ஆகி அதுக்கு பிறகுதான் ஒன்று MIT-யா கன்வெர்ட் ஆகும் இல்லாட்டி DIT-யா கன்வெர்ட் ஆகும் அதுக்கு பிறகு என்ன ஒன்று DIT ரெண்டு வந்து கம்பைன் ஆகி டெட்ரா ஐடோ தைரோசின் வந்து வரும் இல்லாட்டி ட்ரை ஐடோ தைரோசின் வரும் என்ன அப்படி அதுக்கு பிறகு T3 Tங்கிற ஃபார்ம்ல தைரோசின் வந்து நம்ம பிளட்டுக்கு போகும் அப்ப இந்த விஷயத்துல இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக் வந்து என்ன செய்ய போகுதுன்னா அந்த சிந்தசிஸ்ங்கிற இந்த ஸ்டெப்ல இருக்கிற இந்த ஆக்சிடேஷன் அதையும் அதோட சம்பந்தப்பட்ட ஆர்கனிஃபிகேஷன் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் வந்து இன்ஹிபிட் பண்ணும் அதால இந்த அயடின் வந்து தைரோசினோட என்ன செய்யாது இணையாது ஏன் இணையாதுன்னு சொன்னா இப்ப அயடைட் தான் என்ன செய்ய போகுது ஆக்சிடேஷன் ஆகி அயடினா மாறப்போகுது அப்ப இந்த ஆக்சிடேஷனை வந்து இந்த ட்ரக் வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்ப அயடின் வருமா I2 வருமா அயடின் வராது அப்ப I2 வந்தாதான் என்ன செய்ய போகுது I2 வந்து தைரோசினோட இணையும் அப்ப I2 வராட்டி இந்த தைரோசினோட I2 இணையுமா இணையாது அந்த ஸ்டெப் நடக்காது அப்ப இதுக்கு பிறகு MIT-யோ DIT-யோ என்ன செய்யாது ப்ரொடியூஸ் ஆகாது அந்த விஷயம் தான் இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் வந்து செய்ய போகுது ஓகே கிளியர் நினைக்கேன் டவுட்னா கேளுங்க திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே அடுத்தது வந்து இன்ஹிபிட் த கப்ளிங் ஆஃப் மோனோ ஐடோதைரோசின்ஸ் டு ஃபார்ம் T3 and T4 அதோட சேர்த்து இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக் வந்து என்ன செய்ய போகுது இப்ப மோனோ ஐடோதைரோசின்ஸ் இப்ப MIT உருவாகினா இல்லாட்டி DIT உருவாகினா என்ன இந்த ரெண்டுமே வந்து கப்ளிங் ஆகணும் என்ன ஒன்று MIT-யோட இந்த DIT வந்து கப்ளிங் ஆகலும் அது ஆகித்தான் என்ன செய்யும் MIT-யோட DIT கப்ளிங் ஆகினா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் T3 வரும் அப்ப இந்த T3 வாரத்தை இந்த கப்ளிங் நடக்கிறத இன்ஹிபிட் பண்ணும் சரியா அதோட DIT-யோட DIT வந்துச்சுண்டா கம்பைன் ஆகிச்சுண்டா என்ன வரும் T4 வரும் அப்ப இந்த என்ன இந்த DIT-யோட DIT சேரத்தையோ இல்லாட்டி MIT-யோட இந்த DIT சேரத்தையோ என்ன செய்யுது இந்த கப்ளிங் ஆகிறத இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக் வந்து இன்ஹிபிட் பண்ணுது அதால என்ன வராது T4 வராது T3 வராது அப்ப
ஃபுல்லாவே வந்து அந்த சிந்தசிஸ்ங்கிற அந்த ப்ரொசஸ வந்து இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக் வந்து என்ன செய்யுது, இன்ஹிபிட் பண்ணுது. அதால நம்மட தைராய்டு கிளாண்ட்ல இந்த T3 T4 தைரோக்சின் ரெண்டு வடிவமுமே சிந்தசிஸ் ஆகுறது குறையும். அப்ப சிந்தசிஸ் ஆகுறது குறைஞ்சா அதுக்கு பிறகு பொடியில இருக்கிறதும் என்ன செய்யும், குறையும். அதான் இங்க நடக்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, இந்த ரெண்டு மெயின் விஷயத்தையும் தான் இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் வந்து மெயினா செய்ய போகுது. ஓகே, நாம பார்த்தோம் இப்ப தைனோமைட்ஸ்ல 2 ட்ரக்ஸ் பார்த்தோம். என்னென்ன? தைனமைட் குரூப்ல வந்து 2 கிளாஸ் ஆஃப் ட்ரக் பார்த்தோம். என்னென்ன ட்ரக்? Carbimazole, methimazole. காபிமெசோல், மெத்திமெசோல். ஓகே, அப்ப வந்து அந்த காபிமெசோல்ங்கிறது வந்து நாம அந்த காபிமெசோல் ட்ரக்கை வந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது போய் நம்மட பொடியில மெத்திமெசோலா வந்து கன்வெர்ட் ஆகும். அதான் என்ன, ஒரு ஆக்டிவ் மெட்டபோலைட்டா ஒர்க் ஆக போகுது. இப்ப காபிமெசோல் வந்து டிரெக்டா காபிமெசோல் ஆகவே வந்து என்ன ஒர்க் ஆகாது. இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா இந்த காபிமெசோலை நாம் எடுத்தோம்னா அது போய் மெத்திமெசோலா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த மெத்திமெசோல் தான் என்ன செய்யும், அது இந்த ஒர்க்கை செய்யும், ஆன்டி தைராய்டு ஒர்க்கை வந்து செய்ய போகுது. சரி, அடுத்தது வந்து onset action is delayed until the preformed hormone are depleted 3 to 4 weeks time. என்ன விஷயம்டா, இப்ப இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா இது வந்து அதுல ஒன்செட் ஆக்ஷனை காட்டுறதுக்கு வந்து 3 to 4 weeks டைம் எடுக்குமா. ஏனுங்கிற விஷயம், ஏன் அப்படி டிலேட் ஆகுது? எனி கெஸஸ்? ஆல்ரெடி ப்ரீஃபார்மா இருந்தது தானே அயோடின். ஓகே, சாரி, தைரோக்சின். வெரி குட். என்னன்னு சொன்னா என்ன, நீங்க சொன்ன விஷயம் தான். என்னன்னு சொன்னா இப்ப ஆல்ரெடி ஸ்டோர்ல இருக்கிற அயோடின் எல்லாம் இப்ப நாம எடுக்கும் இந்த ட்ரக் காபிமெசோல், மெத்திமெசோல் இல்லாட்டி ஏதோ ஒரு ட்ரக் எடுக்கும், ஆன்டி தைராய்டு ட்ரக் எடுக்கும். சரியா, அது போய் என்ன செய்ய போதோ, இப்ப இந்த தைராய்டு கிளாண்ட்ல போய் T3 T4 சிந்தசிஸ் ஆகிறத தடுக்க போகுது. ஆனா ஆல்ரெடி வந்து இந்த T3 T4 வந்து ப்ரொடியூஸ் ஆகி இந்த கிளாண்ட்ல வந்து ஸ்டோர்ல இருக்கும். சரியா, அப்ப இந்த ஸ்டோர்ல இருக்கிறது வந்து தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஃபுல்லா முடியணும். என்ன, அதுக்கு பிறகுதான் இந்த T3 T4 வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது தடுக்கப்பட்டு இந்த ட்ரக் வந்து அதோட ஃபுல் இஃபெக்ட காட்டும். சரியா, அப்ப இந்த காபிமெசோல், மெத்திமெசோல் இந்த ட்ரக் எடுத்துக்கொண்டாலுமே ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் இஃபெக்ட் வந்து காட்டாது. சரியா, ஏனென்றா ஆல்ரெடி ஸ்டோர்ல இருக்கிற அந்த T3 T4 வந்து நம்மளோட பொடியில ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும். ஸோ வந்து நாம இந்த ட்ரக்கை எடுத்தும் ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு வந்து இஃபெக்ட் வந்து ஃபுல் இஃபெக்ட் காட்டாது. அதுக்கு பிறகுதான் 3 to 4 வீக்ஸ்க்கு பிறகுதான் என்ன செய்யும், இந்த சிந்தசிஸை வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணி அதுக்கு பிறகு மெதுவா நம்மளோட பொடியில தைராக்சின் அளவு குறையறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்ப இந்த விஷயம் எல்லாம் கெஸ் பண்ணணும். ஏண்டா இந்த பிசியோலஜி ஏன் படிப்பிக்கிறேன்னு சொன்னா ஏன் இந்த விஷயம் எல்லாம் கெஸ் பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். உண்மைக்குமே பிசியோலஜியை விளங்கினா கடும் ஈஸியா இருக்கும் பார்மகாலஜி படிக்கிறது. ஓகேயா? ஓகே, இதெல்லாம் வந்து கேட்பாங்க MCQல. சரியா, இப்ப காபிமெசோல் இல்லாட்டி ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் வந்து எடுத்தா ஒன்செட் ஆஃப் ஆக்ஷன் வாரத்துக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்கிற விஷயம் எல்லாம் அடிக்கடி கேட்டு வர விஷயம். அதால கட்டாயம் இதை நினைவுல வச்சு கொள்ளணும். ஓகே, இதுல என்ன இப்ப பாமகோ கைனெட்டிக். சரி, மோட் ஆஃப் ஆக்ஷன்ல நாங்க பார்க்கல தானே, ஆல்ரெடி இருக்கிற ட்ரக்ஸ ரிலீஸ் பண்றத தடுக்கிறேன்னு பார்க்கல தானே ஆன்டி தைராய்ட்ல. ஆன்டி தைராய்ட்லயா? ஓ, இப்ப ஓகே, நான் பார்த்ததுல சொன்ன விஷயம் இந்த பாயிண்ட்ல இல்லன்னு சொல்லல. ஓ இல்ல தானே. இல்ல, அது வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொன்னதுதான், நாலேஜுக்காக சொன்னதுதான். ஆனா இதை விளங்கி வச்சு கொள்ளுங்க. ஆனா உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஃபுல் டீப்பா வந்து அவ்வளவு பிரீஃபா வந்து அந்த நோட்ஸ் தேவையில்லை. ஏன்னாண்டா மோட் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து மெயினா இந்த சிந்தசிஸ குறைக்கிறதுக்கு என்ன
இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் மெயின் உங்களுக்கு தேவை. சரியா? இந்த பாயிண்ட் கூட தேவையில்ல. ஒன்செட் எக்ஷன் டிலேட் ஆகுறது தேவை. ஆனா அதுக்குரிய ரீசன் இந்த அளவுக்கு பிரீஃபா தேவையில்ல. ஆனா நீங்க விளங்கி வச்சுக்கோங்க, ஏன் டிலேட் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குரிய ரீசன் அந்த அளவுக்கு டீப்பா போக மாட்டாங்க. சரியா? இப்ப இந்த 2 பாயிண்ட் தான் நீங்க மெயினா தேவைப்படும். என்ன நடக்குது? ஒன்று ஆக்சிடேஷன், ஆர்கானிஃபிகேஷன். அதை இன்ஹிபிட் பண்றதால என்ன DIT-MIT வாரது தடுக்கப்படும். அடுத்தது DIT-MIT வந்தாலுமே அதுல கப்ளிங் ஆகுறது தடுக்கப்படும். அதால T3 T4 வாரது இன்ஹிபிட் ஆகும். அந்த விஷயம் தான் உங்களுக்கு மெயினா இவரது தேவை. மற்றது அந்த அளவுக்கு டீப்பா இதை கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஏன் அதுல டிலே ஆகுதுங்கிற விஷயம், அதுல ரீசனை விளங்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஸ்டோர் ஆகுற அதுக்கு பிறகுதான் இது அதுல ஃபுல் எஃபெக்ட காட்டும்ங்கிறத சொன்னேன். அதை நீங்க உங்களோட நோட்ஸ்ல தேவை எழுதிக்கோங்க. ஆனா இப்ப நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தா கீழுக்கு வேண்டாம் உங்களோட தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதிக்கோங்க ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி. ஆனா அந்த அளவுக்கு மோட் ஆஃப் ஆக்ஷன்ல தேவையில்லை. ஓகே, கைனெட்டிக்ஸ் எப்படி வரும்? இப்ப எப்படி இப்ப தைரோக்சின் எப்படி இருக்கும்? தைரோக்சின் அப்சார்ப்ஷன் எப்படி பார்த்தோம் நாம? நேத்து படிச்சோமே தைரோக்சின் அப்சார்ப்ஷன் கைனெட்டிக்ஸ்ல. எப்படி எடுப்போம் தைரோக்சின்? ஓரல் எடுப்போமா, இல்லாட்டி ஐவில எடுக்கிறா, இல்லாட்டி எப்படி? Oral. ஓரல். ஓகே, அதுல அப்சார்ப்ஷன் எப்படி? நல்ல அப்சார்ப் ஆகுமா, இல்லாட்டி டிலேடா, இல்லாட்டி என்ன மாதிரி? Well absorbed. தைரோக்சினுக்கு வெல் அப்சார்ப். ஏன்? இப்ப ஃபுட், அதுக்காகத்தான் ஃபுட் இல்லாம எம்டி ஸ்டொமக்ல எடுக்கும். என்ன அதையும் சொன்னேன் நான், திருப்பி சொன்னேன் நான் நேற்று கிளாஸ்ல. ஏன்? இப்ப ஃபுட்டோட எடுக்க கொள்ளதான் அதோட அப்சார்ப்ஷன் குறைவா இருக்கும். ஃபுட் இல்லாம எம்டி ஸ்டொமக்ல எடுக்க கொள்ள அதோட அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும், வெல் அப்சார்ப்டா இருக்கும். அதே மாதிரி தான் என்டி தைராய்டு ட்ரக்ஸும் சரியே, குயிக்லி அப்சார்ப் ஃப்ரம் த கட். சரியா? அப்ப நாம என்டி தைராய்டு மெடிசின்ஸோ இல்லாட்டி தைராய்டு மெடிசின்ஸோ அதோட அப்சார்ப்ஷன் நல்லாவே குயிக்காவே இருக்கும், வெல் அப்சார்ப்டா இருக்கும். அடுத்தது இது நம்மளோட பாடி ஃபுல்லாவே வைட்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்தது என்னன்னு சொன்னா இது பிளசண்டா கிராஸ் பண்ணும். இதால என்ன பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு? எனி கேசஸ்? Babies Fetus side death. effects வருது. ஓகே, பேபி இப்ப பிரஸ்ட் ஃபீடிங்ல இருக்கிறவங்க அல்லது பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக்கை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும்? எந்தெந்த ட்ரக் பிரிஸ்கிரைப் பண்ணலாம் என்கிற விஷயத்த பார்த்து தான் பிரிஸ்கிரைப் பண்ணணும். சரியா? சில ட்ரக்ஸ் பிரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல கொன்ட்ரா இண்டிகேஷன். ஏனெண்டா என்டிதைராய்டு மெடிசின்ஸ் பிளசண்டாவை கிராஸ் பண்ணும். அதால நிறைய ட்ரக்ஸ் பிரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, கொன்ட்ரா இண்டிகேஷன் ஆகிக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு ட்ரக்கை படிக்க கொள்ள நாம பார்ப்போம். சரி, அடுத்தது இது லிவர்ல மெட்டபலைஸ் ஆகக்கூடியது. அடுத்தது யூரின் எக்ஸ்ட்ரீட் ஆகும். அதுவுமே என்ன, தைராய்டு ட்ரக்ஸுமே கிட்னியால எக்ஸ்ட்ரீட் ஆகும். அடுத்தது ஓவர் ட்ரீட்மெண்ட். சரியா? ஓவர் ட்ரீட்மெண்ட் சொன்னா இப்ப நேத்து நாம பார்த்தோம் தைரோக்சின் ட்ரக்ஸ்ல ஓவர் டோஸ் போயிச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம் வரும். அதே மாதிரி இப்ப என்டி தைராய்டு மெடிசின்ஸுக்கு ஓவர் ட்ரீட்மெண்ட் போயிச்சுண்டா என்ன வரும்? ஓவர் டோஸ் போயிச்சுண்டா ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவரா தைரோக்சினை குறைச்சு விட்டுச்சுண்டா, பொடியில இருக்கிற ரேஞ்சை விட குறைஞ்சிச்சுண்டா என்ன நடக்கும்? ஹைப்போதைராய்டிசம்ங்கிற பிரச்சனையை கொண்டு வரும். அதால கொய்டர் வாரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது போவோம். இப்ப இதுல சைடு எஃபெக்ட்ஸ். சரியே, மோஸ்டா GI டிஸ்டர்பன்ஸ் வரும். சரியா? அடுத்தது இன்டாலரன்ஸ், அடுத்தது ரேஷஸ் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், அடுத்தது ஹேர் லாஸ் வரும், அடுத்தது லாஸ் ஆஃப் டேஸ்ட். சரியா? சில அயோடின்ஸ் போன்ற ஆன்டிதைராய்டு மெடிசின் எடுக்கக்கொள்ள ஒரு மாதிரி நம்ம டங்க்ல மெட்டலிக் டேஸ்ட் வரும், இல்லாட்டி டேஸ்ட்ல நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண இல்லாத அளவு டேஸ்ட் இழக்கப்படும். சரியா? அப்படிப்பட்ட சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும். அடுத்தது ஃபீவர், லிவர் டேமேஜ் எல்லாம் இதுக்குரிய ஒரு பொதுவான சைடு எஃபெக்ட். சரியே?
அடுத்தது வந்து முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் வந்து நான் சொன்னேன். இப்ப இன்ஃபெக்ஷன் கதை ஒன்று சொன்னேன் அந்த எம்சிக்யூ செய்யக்கொள்ள என்னன்னு சொன்ன அதுக்குரிய ரீசன் இதான் ஏக்ரனிலோசைட்டோசிஸ். ஓகே, இந்த டேர்ம் வந்து வேற எங்கேயாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு மீனிங் தெரியுமா? ஏக்ரோனிலோசைட்டோசிஸ் என்றா anyone? White cells குறையிறது. ஓகே, WBC வந்து குறையிறது. சரியா? அப்ப WBC தான் என்ன செய்யும்? இப்ப நம்மளுக்கு இப்ப உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்க்கிற ஒரு ஆள் தான் நம்மட WBC. என்ன அப்ப நம்மட பொடியில இந்த WBC குறையும். ஏன் குறையும்னா அது ஒரு சைடு எஃபெக்ட். இந்த காவிமசோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு என்டிதைராய்டு மெடிசின்ஸ்ல ஒன்று காவிமசோல் என்ன அதை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு சைடு எஃபெக்ட் வந்து அது என்ன செய்யும்டா WBC-ய வந்து குறைச்சு விட்டுரும். சரியா? அப்ப நார்மலா வந்து நம்ம உடம்பு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாட்டி வேற எதுவும் நோய்களுக்கு வந்து ஒரு எகெயின்ஸ்டா வந்து ஒர்க் ஆகாது. என்ன அப்ப குயிக்காவே வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன் உடம்புல இப்ப எல்லா டைம்லயும் வந்து ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் குறைவும். நம்மளோட உடம்பு வீக் ஆயிட்டு போகக்குள்ள இம்யூனிட்டி குறையக்க இல்லாட்டி WBC குறையக்குள்ளதான் நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு வந்து என்ன செய்வோம் குயிக்கா வந்து எக்ஸ்போசர் ஆகும். சரியா? குயிக்கா வந்து இன்ஃபெக்ஷன் நம்மளை தாக்குறதுக்கு சான்ஸ் கூட. இந்த நம்ம இம்யூனிட்டி குறையும், நம்மளோட WBC குறையும். அந்த சந்தர்ப்பத்துல தான் நாம என்ன செய்வோம் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு என்ன செய்வோம் உள்ளாகுவோம். அப்ப அந்த அந்த ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க என்ன தைரோக்சினை சம்பந்தப்படுத்தின ஒரு கொஸ்டின்ஸ்ல இன்ஃபெக்ஷனை கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஆன்டிதைராய்ட்ல தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன செய்யும் சம்பந்தப்படும். சரியா? அப்படி ஒரு ஸ்டெம்மை வந்து நான் பார்த்தேன். நான் ஒரு கொஸ்டின்ல ஓகே நான் கடைசியா பார்ப்போம் அந்த கொஸ்டின் பார்க்க. அப்ப ஏக்ரோனிலோசைட்டோசிஸ்ங்கிறது WBC கவுண்ட் வந்து நம்மளோட பாடியில குறையிறது. சரியா? அப்ப WBC குறையக்குள்ள நாம இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது கூடிய இருக்கும். அடுத்து இன்னொரு சைடு எஃபெக்ட் வந்து நியூட்ரோஃபீனியா. சரியே? நியூட்ரோஃபீனியாண்டா அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் இப்ப நியூட்ரோஃபில்ஸும் வந்து ஒரு WBC டைப். ஏக்ரேனுலோசைட்ஸ் அதுவும் வந்து ஒரு WBC ஒரு டைப். சரியா? அப்ப என்ன இப்ப நியூட்ரோஃபில்ஸ் குறையிறது, அடுத்தது ஏக்ரேனுலோசைட்ஸ் அது வந்து குறையிறது, எல்லாமே WBC குறையிறதுல ஒரு டைப்ஸ் தான். சரியா? இது வந்து ரேராத்தான் வரும், ஆனா சீரியஸான ஒரு சைடு எஃபெக்ட். விளங்கிட்டா? இப்ப இத வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏண்டா நிறைய ஸ்டெம்ல நான் பார்த்திருந்தேன் காபிமசோல் கேன் கோஸ் ஏக்ரேனுலோசைட்டோசிஸ் அப்படின்னு நிறைய இடத்துல வரும். அடுத்தது நியூட்ரோஃபீனியா வரும், அடுத்தது ஏப்ளாஸ்டிக் எனீமியா வரும். சரியா? அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெமுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் கொடுக்கணும்டா இந்த சைடு எஃபெக்ட் வந்து நீங்க கட்டாயம் நினைவுல வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப இந்த என்டிதைராய்டு மெடிசின்ஸை யூஸ் பண்றதால வர ஒரு ரேர் ஆனது ஒரு சீரியஸ் ஆனதுமான ஒரு சைடு எஃபெக்ட் தான் இது ரெண்டும், ஏக்ரேனுலோசைட்டோசிஸும் நியூட்ரோஃபீனியாவும். ஓகே, இந்த சைடு எஃபெக்ட கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஏண்டா நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கக்குள்ளே இது வந்து ரிப்பீட்டடா வரும். அப்ப உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கக்குள்ள வேணுங்க இந்த சைடு எஃபெக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஓகே, இப்போ ஒரு ட்ரக்கா பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து கார்பிமெசோல். சரியா? இது வந்து ஒரு தைரமைட் ட்ரக். என்ன தைரமைட்ஸ் குரூப்ல வர ட்ரக்ல ஒன்றுதான் கார்பிமெசோல். அடுத்தது மெத்திமெசோல். இப்ப கார்பிமெசோல் வந்து என்னத்துக்கு கன்வெர்ட் ஆகும்? இது ஒரு ப்ரோ ட்ரக். என்னத்துக்கு கன்வெர்ட் ஆகும்டா மெத்திமெசோலா மாறும். இப்ப நாம கார்பிமெசோல்ங்கிற வடிவத்தில் எடுத்தாலுமே அது பொடியில போய் மெத்திமெசோலா கன்வெர்ட் ஆகித்தான் அது ஒர்க் ஆகும். அதுல ஹாஃப் லைஃப் வந்து 6 hours. அடுத்தது மெயின்டெனன்ஸ் டோஸா வந்து 5 to 50 milligram 1 டேக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து வந்து இது வேரி ஆகும். அடுத்தது என்ன 5 milligram டேப்லெட்ஸா தான் அவைலபிளா இருக்கும் இது. அடுத்தது கான்ட்ராஇண்டிகேஷன் எப்படி வரும்டா சிவியர் பிளட் டிசார்டர்ஸ் அண்ட் சிவியர் ஹெப்படிக் இன்சஃபிசியன்சி. இப்ப பிளட்ல வந்து சிவியரான பிளட் டிசார்டர்ஸ் இருந்துச்சுண்டா அவங்களுக்கு கான்ட்ராஇண்டிகேஷன். ஏன்னு சொல்லுங்க, ரீசன் என்ன வரைக்கும் ஏன் இவங்களுக்கு கான்ட்ராஇண்டிகேஷன்? ஏக்ரேனுலோசைட்டோசிஸ் அந்த
அந்த நிலைமை வாரனால WBC குறைச்சிட்டுனால என்னண்டா இப்ப இந்த சிவியர் பிளட் டிஸார்டர்ஸ் இருக்கு இவங்களுக்கு, சரியா? சிவியரான ஒரு பிளட் டிஸார்டர்ஸ் இருக்கு, ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பிளட்ல. அப்ப இந்த ட்ரக்கை கொடுக்கறதால அதுவும் என்ன செய்யும், அதுவும் மெடிஷனலா போய் இந்த ஏக்ரனுலோசைட்டோசிஸ், அடுத்தது நியூட்ரோபீனியா, இந்த கண்டிஷன்ஸ் ஏற்படுத்தினா அவங்களோட இன்னும் சிவியர் ஆகுறது சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், அவங்களுக்கு கொன்ட்ரா இண்டிகேஷன், அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ட்ரக்கை வந்து கொடுக்க இயலாது. அடுத்தது வந்து சிவியர் ஹெப்படிக் இன்சஃபிசியன்சி, சரியா? இப்ப ஹெப்படிக்ல போய்தான் இது வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது, மெத்திமசோலா மாறுது, சரியா? அப்ப இது வந்து மெட்டபாலிசம் ஆகிறதுக்குரிய மெயின் பிளேஸ் வந்து என்ன, லிவர். அப்ப அந்த லிவர் பிரச்சனையில இருக்கிறவங்க, அதுல சிவியரா இருக்கிறவங்களுக்கு இதை வந்து கொடுக்க இயலாது, அவங்களுக்கும் கொன்ட்ரா இண்டிகேஷன். ஓகே, அடுத்த ட்ரக் வந்து சொன்னேன் ப்ரொஃபைல் தயோயுராசில், சரியே? இப்ப நாம வந்து காபிமெசோல் மெத்திமசோல் ரெண்டுமே தைனமைட்ஸ்ல வாருதான், ஆனா ரெண்டையும் ஒன்றுக்குள்ளதான் படிக்கும். ஏன், ரெண்டுமே ஒரு ட்ரக் தான். இப்ப காபிமெசோல் எடுத்தாலுமே அது போய் மெத்திமசோலா மாறத்தால ரெண்டுமே ஒன்று மாதிரிதான், சரியே? அடுத்தது ப்ரொஃபைல் தயோயுராசில், இதுல ஹாஃப் லைஃப் வந்து 2 hours. அப்ப காபிமெசோலுக்கு ஹாஃப் லைஃப் வந்து 6 hours ஆയിരിக்கும், இதுக்கு வந்து 2 hours இருக்க போகுது, சரியே? has an additional effect on peripheral conversion of T4 to T3. நான் சொன்னேன் இதுக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் எடுக்க கொள்ள அது வந்து என்ன ப்ரோசஸ வந்து இன்ஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 ப்ரோசஸ வந்து இன்ஹிபிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அயோடைட் ஆக்சிடேஷன் ஓகே, ஆக்சிடேஷன், கப்ளிங். ஓகே, இது வந்து ரெண்டுமே வந்து சிந்தசிஸ்ல வாரத்தை இன்ஹிபிட் பண்றது. இன்னொன்று எப்படி இன்ஹிபிட் பண்ணலாம், இப்ப குறைக்கலாம் தைரோக்சினை? T3 T4 form ஆகிறத தடுக்கிற கப்ளிங். ஓகே, கப்ளிங் ஆகிறது, இது என்ன ரிலீஸ் ஆகிறத தடுக்கலும். என்ன இப்ப சிந்தசிஸ்ல வாரதான் இந்த ஆக்சிடேஷன் கப்ளிங் ஆகிறத தடுக்கிறது. அடுத்தது ரிலீஸ் ஆகிறது, ஸ்டோர்ல இருந்து ரிலீஸ் ஆகிறத தடுத்தாலுமே தைரோக்சின் குறையும் என்று சொன்னேன். அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னேன், என்னன்னா இப்ப பெரிஃபரல் டிஷ்யூஸ், சரியா? பெரிஃபரல் டிஷ்யூஸ் நம்மளோட லெக், அடுத்த ஹேண்ட்ஸ், அடுத்த அப்படி பெரிஃபரல் ஏரியாவில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ்ல இப்ப T4-வாத்தான் நம்மட தைரோக்சின் இருக்கும், சரியா? அப்ப T4ல இருந்து என்னத்துக்காக மாறணும்? இப்ப நேத்து நான் பார்த்தேன், எது ஆக்டிவ் ஃபார்ம், T4-வா T3? T3. ஓகே, அப்ப T4-வா வந்து நாம இப்ப தைராய்டு கிளாண்ட்ல T3 வந்து ப்ரொடியூஸ் ஆகும், T4 வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இப்ப ரெண்டுத்திலையும் வந்து ஆக்டிவ் ஃபார்ம் வந்து T3, சரியா? ஆனா கூடியா வந்து எது ப்ரொடியூஸ் ஆகும்டா T4 தான் கூடியா வந்து ப்ரொடியூஸ் ஆகும், சரியே? அப்ப அந்த ப்ரொடியூஸ் ஆகுறது போய் நம்மளோட பெரிஃபரல் டிஷ்யூஸ்ல T4ல இருந்து T3-ஆ மாறித்தான் என்ன செய்யணும், ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறணும், சரியா? அதுக்கு பிறகுதான் அந்த T3 வந்து பிளட்ல வந்துட்டு அதுக்கு பிறகு அது ஒர்க்க காட்டும். அப்ப அந்த T4ல இருந்து T3-ஆ வாரத்தை நாம தடுத்தோம்னா என்ன நடக்கும், இந்த பெரிஃபரல் டிஷ்யூஸ்ல ஸ்டோர் ஆகி இருக்கிற இந்த T4 வந்து T3-ஆ மாறது, கன்வெர்ட் ஆகிறத தடுத்தோம்னா, இன்ஹிபிட் பண்ணினோம்னா T3-ஆ மாறுமா? மாறாது. அப்ப T3-ஆ மாறினதான் T3 வந்து பிளட்டுக்குள்ள வரும், தைரோக்சின் அளவு கூடும். அப்ப அந்த ப்ரோசஸ வந்து நாம என்ன செய்யலாம், இந்த ப்ரொஃபைல் தயோயுராசில்ங்கிற ட்ரக்கை வந்து கொடுக்கறதால அந்த ஒரு கண்டிஷனை வந்து நாம என்ன செய்ய போறோம், தடுக்க போறோம். விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப இந்த ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் வந்து ஒன்று தைராய்டு கிளாண்ட்ல, சரியா? தைராய்டு கிளாண்ட்ல போய் 2 விஷயத்தை இன்ஹிபிட் பண்ணும். ஒன்று சிந்தசிஸ், சரியா? அந்த சிந்தசிஸ்ல தான் என்னென்னத்தை இன்ஹிபிட் பண்ணும், ஒன்று அயடினேஷன், அடுத்தது கப்ளிங். ஓகே, இது ரெண்டுமே சிந்தசிஸ்ல வருது, சரியா? அப்ப நாம பார்த்த இந்த காபிமெசோல், மெத்திமோசோல் எல்லாமே இந்த சிந்தசிஸை தான் மெயினா வந்து இன்ஹிபிட் பண்ணும், சரியா? அடுத்தது இன்னொரு ப்ரோசஸாலையும் இன்ஹிபிட் பண்ணலாம், அது என்னன்னு சொன்னா ரிலீஸ் ஆகிறது,
சரியே ரிலீஸ் ஆகுறத இன்ஹிபிட் பண்ணலாம். சரியே அப்ப இந்த ரெண்டு ப்ரோசஸும் இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் வந்து தைராய்டு கிளாண்ட்ல போய் செய்ய போகுது. ஏண்டா இது ரெண்டுமே தைராய்டு கிளாண்ட்ல நடக்கிறது. இப்ப இந்த பிடியு வந்து இதோட சேர்த்து எடிஷனலா சரியா இதுவும் செய்யும் தைராய்டு கிளாண்ட்ல. இதோட சேர்த்து என்ன செய்யும் வேண்டா பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல சரியா பெரிஃபெரல் டிஷ்யூஸ் என்ன தெரியும் தானே ஹேண்ட் லெக்ஸ்ல இருக்கிற டிஷ்யூஸ் தான் பெரிஃபெரல் டிஷ்யூஸ். அப்ப இந்த பெரிஃபெரல் டிஷ்யூஸுக்கு போய் இந்த T4 வடிவத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறது இந்த T3க்கு மாறினாத்தான் என்ன நடக்கும் இந்த பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல இருந்து இது ஓகே தானே இந்த தைராய்டு கிளாண்ட்ல நடக்கிறது ஓகே உங்களுக்கு. இப்ப இது பெரிஃபெரல் டிஷ்யூஸ் என்று வச்சுக்குவோம் சரியே இது வந்து பெரிஃபெரல் டிஷ்யூஸ். இப்ப இதுல வந்து T4 வந்து ஸ்டோர் ஆகி இருக்கு நம்மட தைராய்டு கிளாண்ட்ல உற்பத்தி ஆகின அந்த T4 T3 ரெண்டுமே வந்து பிளட்டுக்கு போகும். அப்ப பிளட்டுக்கு போனது வந்து நம்மட இந்த பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல வந்து T4 என்கிற இந்த வடிவத்துல ஸ்டோர் ஆகி இருக்கும் சரியா. அப்ப தேவைப்படக்கொள்ள இப்ப பொடிக்கு வந்து நம்மட பிளட்ல வந்து தைராக்சின் தேவைப்படக பொடிக்கு தேவைப்படக இந்த T3 வந்து T4 வந்து T3 மாறித்தான் பிளட்டுக்கு போகும் சரியா. இது பிளட் இது வந்து செல். அப்ப இத வந்து இப்ப T3 மாறித்தான் என்ன நடக்குது பிளட்டுக்கு போகுது. அப்ப இந்த T3 வந்து மாறத்தை நாம வந்து கன்வெர்ட் ஆகிறத இந்த T4ல இருந்து இந்த T3 வாரத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணினோம்டா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டாப் பண்ணி இன்ஹிபிட் பண்ணினோம்டா இந்த T3 உருவாகாது. அப்ப T3 உருவாகாட்டி இந்த T3 வந்து பிளட்டுக்கு போகாது. அப்ப பிளட்டுக்கு போனாதான் என்ன நடக்கும் நம்ம பிளட்ல அந்த தைராக்சின் அளவு கூடும். அப்ப கூறத்தால அந்த ஹைப்போதைராய்டிசம் என்கிற அந்த கண்டிஷன் வருது. அப்ப இந்த ப்ரொஃபைல் தயோயுராசில் வந்து இந்த தைராய்டு கிளாண்ட்ல போய் இந்த சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ண போகுது. அதோட எடிஷனலா வந்து அதோட எஃபெக்ட் வந்து இந்த பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல நடக்கிற இந்த T4ல இருந்து இந்த T3 வார இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து இன்ஹிபிட் பண்ண போகுது சரியே. அப்ப இதையும் வந்து உங்களுக்கு MCQsல கேட்பாங்க. ஏண்டா இந்த விஷயம் செய்யறது வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த PTU ப்ரொஃபைல் தயோயுராசில்ங்கிற ட்ரக் தான் இந்த பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல நடக்கிற இந்த கன்வர்ஷனையும் என்ன செய்யுது இன்ஹிபிட் பண்றது. ஓகேயா ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இப்ப ப்ரொஃபைல் தயோயுராசில் எடுத்துட்டோம் நம்மளோட பாடிக்குள்ள அது போய் என்ன செஞ்சு நம்மளோட ஹைப்போதைராய்டிசமை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது சொல்லுங்க பாப்போம் விலகினத்தை. விலங்காட்டி செல்லுங்க திருப்பி ஒரு தரம் கிளியர் பண்ணி பெரிஃபெரல் கன்வர்ஷன் பண்ணி சொல்லுங்க. T4 T3 மாத்திரத்தை இன்ஹிபிட் பண்ணி தடுக்கும். ஓகே T3 வந்து பிளட்டுக்கு போறது தடுக்கும். அது மட்டும் அதோட ஃபங்க்ஷன் அதோட எஃபெக்ட் இல்ல சிந்தசிஸையும் இன்ஹிபிட் தடுக்கும். பண்ணும். ஏனென்றா அந்த சிந்தசிஸோட சேர்த்து எடிஷனல் எஃபெக்ட் தான் என்ன இந்த பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல நடக்கிற இந்த கன்வர்ஷனை என்ன செய்யறது இன்ஹிபிட் பண்றது. அப்ப இந்த ப்ரொஃபைல் தயோயுராசில் எடுத்துக்கொண்டோம்டா அது வந்து மெயினா என்ன செய்யும் ரெண்டு எக்ஷனை வந்து செய்யக்கூடியது. ஒன்று தைராய்டு கிளாண்ட்ல போய் இந்த சிந்தசிஸை வந்து தைராய்டு கிளாண்ட்ல சிந்தசிஸை வந்து என்ன செய்யும் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதோட சேர்த்து பெரிஃபெரல் டிஷ்யூஸ்ல வந்து T4ல இருந்து T3 வாரத்தை இன்ஹிபிட் பண்ணும். இது ரெண்டு எஃபெக்டையும் வந்து இந்த ப்ரொஃபைல் தயோயுராசில் ட்ரக் வந்து காட்ட போகுது. ஓகே கிளியரா மத்தாக்களுக்கு? ஓகே அப்ப இது வந்து எந்த ஒரு மெட்டபாலைட்ஸையும் கொண்டிருக்க மாட்டா. ஏனெண்டா இது வந்து மெட்டபாலிசம் ஆகாது. இப்ப ஏனெண்டா இப்ப கார்பிமெசோல் வந்து ஒரு ப்ரோட்ரக் அது வந்து மெத்திமெசோலா மாறித்தான் என்ன செய்யும் அது ரியாக்ஷனை காட்டும். ஆனா இது வந்து அப்படி என்று இல்ல மெட்டபாலைட்ஸ் இல்லை இது நோ ஆக்டிவ் மெட்டபாலைட்ஸ். அடுத்தது மெயின்டெனன்ஸ் டோஸ் 50 to 150 milligram per day. சாரி இது மைக்ரோகிராம்ல வரும்.
அடுத்தது வந்து அவைலபிள் இன் 50. அது தவறெல்லாம் போட்டு பார்த்துட்டு மைக்ரோகிராம்ஸ் தான் வரும். சரியே. அடுத்த கண்ட்ரா இண்டிகேஷன் வந்து வெஸ்குலைட்டிஸ் அண்ட் நெஃப்ரைட்டிஸ். வெஸ்குலைட்டிஸ் என்னண்டா இப்ப நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறது. சரியா. இல்ல இது அந்த மில்லிகிராம்ஸ்ல தானே கண்டிஷன்ஸ்ல வருது? ஓகே மில்லிகிராம்ஸா ஷுவரா? ஓ ஷூர் மில்லிகிராம்ஸ் தான். இருங்க நான் பிஎன்எஃப் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் பிஎன்எஃப் பார்க்கல. ஓகே சாரி, நான் மில்லிகிராம்லாம் வரும். ஓகேயா, நான் தைரோக்சின் இதுல போட்டிட்டேன் சொல்லிட்டேன். ஓகே மில்லிகிராம்லாம் வரும். சரியா. ஓகே பிஎன்எஃப்லயும் மில்லி தான் போட்டிக்கு. ஓகே அப்ப அது வந்து மில்லிலாம் வரும். சரியா, மில்லிகிராம் தான் வரும். தேங்க்ஸா கிளியர் பண்ணதுக்கு. அடுத்தது கொன்ட்ரா இண்டிகேஷன்ல வந்து வெஸ்குலைட்டிஸ். வெஸ்குலைட்டிஸ் என்று சொன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுற அந்த கண்டிஷன். சரியா, அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து பாவிக்க இயலாது கொன்ட்ரா இண்டிகேஷன். அடுத்தது நெஃப்ரைட்டிஸ். சரியா, நெஃப்ரைட்டிஸ் சொன்னா நம்மளோட கிட்னி வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுற அந்த கண்டிஷன். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லயுமே வந்து ப்ரொஃபைல் தயோரேசில் வந்து யூஸ் பண்ண இயலாது. ஓகே அடுத்தது போம் நாம அயடின். சரியே, அயடின் என்ன சொன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நார்மலா இப்ப அயடின் ஏன் எடுக்கணும்னு சொன்னா இப்ப நேத்து நாம பார்த்தோம் நம்மட இப்ப நம்மட T3 T4 சிந்தசிஸுக்கு வந்து அயடின் தேவை இல்லையா. அயடைட் தேவை. அயடைட் தான் என்ன செய்யுது, அயடினா மாறி நம்மட சிந்தசிஸ வந்து தூண்டுது. என்ன T3 T4 மாறுது. அப்ப அந்த வடிவத்துல இருக்கிற இந்த அயடின் எடுத்தா இந்த சிந்தசிஸ் கூடும் தானே இல்லையா. இப்படி யோசிக்கலாம் நீங்க. இப்ப அயடின் எடுக்கிறதால எப்படி குறையும் இந்த சிந்தசிஸ், எப்படி குறையும் என்று யோசிக்க. எனி கெஸ்ஸஸ்? அந்த பிசியாலஜியை வச்சு யோசிங்க பாப்போம். இப்ப அயடின் எடுத்தா இப்ப அயடின் தேவை. ஏன் தேவை? MIT DIT அடுத்த T3 T4 இதெல்லாம் வாரத்துக்கு அயடின் தேவை. அப்ப தேவைப்பட்ட அந்த அயடின் எடுத்த சிந்தசிஸ் கூடும் தானே. அப்ப ஹைப்பர்தைராய்டிசம் எப்படி நாம அயடின் எடுக்கிறதால கண்ட்ரோல் பண்றோம். அப்படி ஒரு கொஸ்டின் வர இல்லையா உங்களுக்கு டவுட்? ஓகே எப்படின்னு சொன்னா இதுக்குரிய மெக்கானிசம் எப்படி வரும்னு சொன்னா இப்ப நோமலா வந்து நம்மளோட செல்லுல இப்ப ஒரு அயடைட் வந்து நோமலா இப்ப இப்ப அயடைட்ல இருந்து இப்ப அயடைட் எடுக்கும். அது வந்து நம்மளோட ஃபொலிகுலர் செல்ஸுக்கு போய் அயடினா மாறி அதுக்கு பிறகு தைரோசினோட சேர்ந்து அதுக்கு பிறகுதான் MIT DIT இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, இது வந்து நோமலா அயடின் ஒரு ரேஞ்ச்ல எடுக்க கொள்ள. சரியா, என்னண்டா இப்ப இந்த இந்த ஃபொலிகுலர் செல்ஸுக்குள்ள நோமலா இந்த அயடின் I2ங்கிறது ஒரு 5 தான் இருக்கலாம். I2 வந்து ஒரு 5 தான் இருக்கலாம். சரியா, 5 அயடின் தான் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நாம அயடினை கூட எடுக்கிறதால இப்ப கான்சன்ட்ரேஷன் வந்து அயடின் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த ஃபொலிகுலர் செல்ஸுக்குள்ள கூட போகுது. நோமலா சரியா 5 இருக்க வேண்டிய 5 எடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தை 5 இருக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்துல இப்ப நம்ம அயடினை கூடி எடுக்கிறதால இப்ப 15 வந்துட்டு இந்த செல்ஸுக்குள்ள. சரியா, கான்சன்ட்ரேஷன் கூடிட்டு. அப்ப அந்த கூடின கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும் சரின்னா இதுல பின் விளைவை காட்டும். சரியா.
அப்ப கான்சென்ட்ரேஷன் வந்து கூட கொள்ள அயோடின் கான்சென்ட்ரேஷன் கூட கொள்ள அது என்ன செய்யும் சொன்னா ஒரு பின்னூட்டல் விளைவு மாதிரி. இப்ப நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பேன். இப்ப சில தாக்கங்கள் மீளும் தாக்கமா இருக்கும். என்ன இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப A பிளஸ் B இது வந்து ஒரு மீளும் தாக்கமா இருந்தா C வந்து உருவாகும். சரியா? இப்ப நீங்க இப்ப சீட அளவு கூட கொள்ள சம்டைம்ஸ் இப்ப C உருவாகுற இப்ப சீட அளவு குறைய கொள்ளதான் இந்த தாக்கம் முன்னோக்கி நடக்கும். இந்த விஷயம் படிச்சிக்கிறேன் A லெவல்ல கெமிஸ்ட்ரியில. அப்ப சீட அளவு கூட கொள்ள என்ன நடக்கும்? சம்டைம்ஸ் வந்து பின்னோக்கி நகரும் தாக்கம். அதே விஷயம் தான் இங்கேயும். சரியா? இப்ப அயோடின் அளவு வந்து கூட கொள்ள என்ன நடக்கும்? இந்த அயோடின்ல இருந்து இந்த MIT DIT வாரது வந்து தடுக்கப்படும். அந்த ஓகனிஃபிகேஷன் அந்த கப்ளிங் அந்த ப்ரோசஸ் வந்து இன்ஹிபிட் ஆகும். அதுதான் இங்க நடக்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? அப்ப அயோடினை வந்து தேவைப்படுற அந்த சிந்தசிஸுக்கு தேவைப்படுற அந்த அயோடினை கொடுத்து அந்த சிந்தசிஸை வந்து குறைச்சி கொள்றோம். ஏன்னா அயோடின் கான்சென்ட்ரேஷனை கூட்டுறது மூலமாக. சரியா? உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஏண்டா உங்களோட சிலபஸ்லயும் இல்லை இந்த அளவுக்கு டீப்பா. ஏன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப நானெல்லாம் இதெல்லாம் விளங்கித்தான் படிச்சேன். நான் ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னா விளங்கி படிச்சா ஈஸியா ஞாபகம் இருக்கும். என்ன மெமரைஸ் பண்றதை விடவும். இப்ப எனக்கு இது படிக்க கொள்ளையே ஃபர்ஸ்டுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. ஏன் அயோடின் வந்து ஒரு ட்ரீட்மெண்டாவே கொடுக்கும். ஏனென்றா அயோடின் வந்து தேவை சிந்தசிஸுக்கு. அப்ப அந்த சிந்தசிஸ் தானே கூட்டும். அப்ப இந்த அயோடினை கொடுக்கறதால எப்படி அந்த சிந்தசிஸ் குறையும்? எப்படி பிளட்ல வந்து தைரோக்சின் குறையுமேங்கிற டவுட் வந்துச்சு. அதாலதான் இதை தேடி பார்த்தேன், தேடி படிச்சேன். அப்ப இந்த டவுட் வந்தவங்களுக்குமே வந்திருக்கணும். மேபி வராட்டி பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு விஷயமும் படிக்க கொள்ள அதுக்குரிய ரீசன்ஸ பார்த்து பார்த்து படிச்சா அதுக்கு பிறகு உங்களுக்கும் ஈஸியா மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப பாமகோ இப்ப மோட் ஆஃப் ஆக்ஷனா இருந்தாலும் சரி, இப்ப சைடு எஃபெக்டா இருந்தாலும் சரி, இது ஏன் வருது எப்படி வருது என்கிற விஷயத்த பாமகாலஜியில கனெக்ட் பண்ணி படிக்கிறது மிச்சம் நல்லம். அதாலதான் நான் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி வருது, கெஸ் பண்ணி எடுக்கலுமா இருக்காங்கிறதெல்லாம் அடிக்கடி கேட்கிறேன் நான். ஓகே, அப்ப இந்த அயோடின்ல மெயினா யூஸ் பண்ற ஒரு அயோடின் வந்து லூகோஸ் அயோடின். சரியா? லூகோஸ் சொல்யூஷன். சரியா? நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன். சம்டைம்ஸ் வந்து இப்ப தைராய்ட் கிளாண்ட ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் அப்படி ஒரு பிரச்சனை வரலாம். சரியா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தைராய்ட் கிளாண்ட் வந்து நல்லா இன்ஃப்ளமேஷன் ஆகி என்லார்ஜ் ஆகி நம்மட நெக்க வந்து ஃபுல்லாவே சுத்தி கொள்ளும். சரியா? நெக்ல வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது நெக் எடுத்தா இப்ப தைராய்ட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகிச்சுண்டா என்ன இந்த நெக்க ஃபுல்லாவே வந்து இப்ப பெருசாயிட்டு என்ன கழுத்தை சுத்தி ஃபுல்லாவே இதாகிடும். சரியா? அப்ப இந்த நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து நம்மட கழுத்துல இருக்கிற இந்த தைராய்ட் இந்த கழுத்தை சுத்தி தான் நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து போகும். சரியா? அப்ப இந்த தைராய்ட் கிளாண்ட் வந்து பெருசாகிறதால இந்த இந்த பிளட் வெசல்ஸ் வந்து என்ன செய்யும்? நம்மட இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ தெரியா, இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்ட் கிளாண்ட் பெருத்தவங்களுக்கு நம்மளோட அவங்களோட கழுத்தை பார்த்தா நம்மளுக்கு நம்மளோட வெறும் கண்ணாலே பார்க்கலாம் அவங்களோட பிளட் வெசல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம பிளட் வெசல்ஸ் நம்மளோட நாடினாலும் அவ்வளவு வெளியில வந்திருக்கும். உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து கொள்ளே இல்லாது. சம் கேசஸ்லாம் நம்மளோட பொடியில நம்மளோட நாடி நாளத்தை தெளிவா பாக்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல. ஆனா இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் வெசல்ஸ் வந்து வெளித்தள்ளப்படுறதால சும்மா வெறுங்கண்ணாலே அதை பாக்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்ல அப்படி இவங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணித்தான் இந்த தைராய்ட் கிளாண்ட ஃபுல் அகற்றணும் என்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல இப்படி இந்த தைராய்ட் கிளாண்ட் வந்து இப்படி பெருசாகிச்சுன்னு சொன்னா இந்த இப்ப அதுக்குரிய பிளட் வெசல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இப்படி வெளித்தள்ளப்பட்டுட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்மளோட சர்ஜன்ஸ் வந்து இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இப்ப என்ன ஆப்ரேஷன் பண்ண போல இப்ப இதுல வந்து நிறைய பிளட் செல்ஸ் இருக்கும், என்ன பிளட் வெசல்ஸ் ஓடிட்டு இருக்கும். அப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணினாங்கன்னா பொடியில இருந்து நிறைய பிளட் லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் கூட.
சரியா? அப்ப நிறைய அதுக்கு பிறகு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது சான்ஸ் கூட. அப்ப அவங்க அந்த டைம்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த தைராய்டு கிளாண்டோட அளவை குறைப்பாங்க. சரியா? அடுத்தது இந்த பிளட் வெசல்ஸ், இந்த வெஸ்குலாரிட்டி அதை வந்து என்ன செய்வாங்க, குறைப்பாங்க. இந்த தைராய்டு கிளாண்டுக்கு போற இந்த பிளட் வெசல்ஸ் அளவை குறைப்பாங்க. இது ரெண்டையும் குறைச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, அவங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த தைராய்டு கிளாண்டை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும் என்கிற கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் இந்த லூகோஸ் அயோடின் என்கிற இந்த அயோடினை வந்து அவங்களுக்கு ஓரலா எடுக்க கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. அந்த 2 வீக்ஸ் வந்து அவங்க இந்த லூகோஸ் அயோடினை வந்து எடுப்பாங்க. சரியா? அது வந்து அவ்வளவு நல்ல ஒரு ட்ரக் இல்ல, அவ்வளவு கசப்பாரியும், அவ்வளவு மெட்டலிக் டேஸ்ட். நான் சொன்னேன் நாக்குல வந்து ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி அவ்வளவு ஒரு கசப்பா இருக்குமா அந்த லூகோஸ் அயோடின். சரியா? அப்படி அந்த லூகோஸ் அயோடினை குடிச்சு ஓரல் எடுத்து ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு நம்மட எல்லா ஜாகின அந்த தைராய்டு அளவை கொஞ்சம் குறைச்சி அதுக்கு பிறகு அந்த வெஸ்குலாரிட்டி, அந்த பிளட் வெசல்ஸ் அளவையும் கொஞ்சம் குறைச்சதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்றதுக்கு போவாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்வாங்க, இந்த லூகோஸ் அயோடினை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்யும் அந்த லூகோஸ் அயோடின், இந்த என்ன இது 2 இஃபெக்டை வந்து காட்ட போகுது. சரியா? என்னன்னு சொன்னா ஒன்று வந்து அந்த ஹார்மோன், என்ன தைராக்சின் ஹார்மோன் நடக்கிறத இன்ஹிபிட் பண்ணும். அதுக்குரிய ஓர்கனிஃபிகேஷன் அந்த ஸ்டெப்பை வந்து என்ன செய்யும், இன்ஹிபிட் பண்ணும். அதால இந்த தைராக்சின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதையும் குறைக்கும். 2 விஷயத்தை செய்யும். ஒன்று சிந்தசிஸ் ஆகிறத இன்ஹிபிட் பண்ணும், அதோட ரிலீஸ் ஆகிறதையும் என்ன செய்யும் இந்த அயோடின். அப்ப இது ஒரு ப்ரோசஸ், இது ஒரு ப்ரோசஸ். ரிலீஸ் ஆகிறத குறைக்குது, அடுத்தது சிந்தசிஸ் ஆகிறத குறைக்குது. அதோட சேர்த்து என்ன செய்யும்டா இந்த தைராய்டு கிளாண்டோட சைஸை வந்து குறைக்குது. அதோட அதுக்கு போற அந்த வெஸ்குலர் பிளட் வெசல்ஸ் அதோட அளவையும் குறைக்குது. அப்ப இந்த அயோடின் வந்து நாம ஒரு மெயினா ஒரு ரூட்டின் மருந்தா வந்து எடுக்க இயலாது. சரியா? என்னன்னா இப்ப காபிமெசோல் மெத்திமெசோல் வந்து இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களும் ஒரு ரூட்டின் ட்ரக்கா எடுக்கும், டெய்லி யூசேஜ் மாதிரி. ஆனா இந்த அயோடினுங்கிறது, லூகோஸ் அயோடினுங்கிறது அப்படி ரூட்டின் ட்ரக்ஸா எடுக்க இயலாது. இப்படி ப்ரீ ஆபரேட்டிவ்க்கு முதல் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு 2 வீக்ஸுக்கு இதை வந்து ஒரு இந்த வெஸ்குலாரிட்டியை குறைச்சி சைஸை குறைக்கிறதுக்கு கொடுக்காங்க. அதோட சேர்த்து என்ன செய்யுது, அது அந்த ரிலீஸ் பண்றதையும் சிந்தசிஸ் பண்றதையும் குறைக்குது. என்ன அந்த கண்டிஷன் என்னன்னு சொன்னா அந்த தைரோடாக்சிஸ் கிரைசிஸ் சொல்ல தைராய்டு ஸ்டோம். இந்த தைராய்டு வந்து ஃபுல்லாவே இன்ஃப்ளமேஷன் ஆகி ஃபுல்லாவே அந்த ரிமூவ் பண்ற அந்த கண்டிஷன்ஸ்ல தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கண்டிஷன். அடுத்தது என்ன, நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் தைராய்டெக்டமி. சரியா? அதான் வந்து என்ன, அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணி ஆப்ரேட் பண்ற அந்த கண்டிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றது. ஏன் ப்ரிப்பேர் பண்றாங்க, அந்த தைராய்டு கிளாண்ட் சைஸை குறைச்சி அந்த வெஸ்குலாரிட்டி அதையும் என்ன செய்யறாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க. ஓகே, இது இவ்வளவுதான் இதுல மெயின் விஷயம் இந்த அயோடின். அப்ப இது வந்து ஒரு ரூட்டின் ட்ரக் இல்ல. சரியா? ரூட்டின் ட்ரக்னா டெய்லி இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷனுக்கு இதை டெய்லி எடுத்துக்கொள்ற ஒரு ட்ரக் இல்ல. இது எங்கெங்க யூஸ் ஆகும்டா ஒன்று தைரோடாக்சிஸ் கிரைசிஸ்லயும், அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் தைராய்டெக்டமி இந்த கண்டிஷன்ஸ்லயும் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. 1 to 14 டேஸுக்கு வந்து ஓரலா எடுக்கிற ஒரு ட்ரக். இப்ப லூகோஸ் சொல்யூஷனுங்கிறது வந்து 5% அயோடினும் அதோட 10% பொட்டாசியம் அயோடைடும் வந்து கலந்து ஒரு எக்ஸ்டெம்பரேனஸ் ப்ரிப்பரேஷன். இதைத்தான் குடிக்க கொடுப்பாங்க அவங்க அந்த ப்ரீ ஆபரேட்டிவ் ஆப்ரேஷனுக்கு முதல். ஒரு போட்டிக்கு மேக்ஸிமம் எஃபெக்ட் இன் 10 to 14 டேஸ். ஓகே, இதுல சைடு எஃபெக்ட் வந்து உண்டு. மெட்டலிக் டேஸ்ட், நான் சொன்ன மாதிரி நம்மளோட டங்ல வந்து மெட்டலிக் டேஸ்ட் அரிக்கும். அடுத்தது சலைவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது சோர் த்ரோட், நம்மளோட த்ரோட்ல ஒரு மாதிரி ஹரஹரண்ட மாதிரி இருக்கும் அந்த ட்ரக் எடுக்க. அடுத்தது காஃப், டயரியா, ரேஷஸ் வாரத்துக்கு. அடுத்தது ப்ரொலோங்கா யூஸ் பண்ணக்குள்ள கொய்டர் வாரத்துக்கும் சான்ஸ் இருக்கி. இல்ல மெயின் சைடு எஃபெக்ட் வந்து மெட்டலிக் டேஸ்ட் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்து டயரியா வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு.
ஓகே, அடுத்த ட்ரக் வந்து ஐ திங்க் லாஸ்ட் ட்ரக் நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ட்ரக் ரேடியோ ஆக்டிவ் அயோடின். சரியா, இது வந்து என்ன செய்யும் மெடிசன்னா, இப்ப நம்மளோட தைராய்டு கிளாண்டுக்குள்ள போயிட்டு இந்த ட்ரக் வந்து என்ன ஃபார்ம்ல எடுப்ப மெடிசன்னா அயோடின் 131. சரியா, இது இந்த ஃபார்ம்ல தான் எடுப்போம். இது போய் என்ன செய்யும்னா நம்ம தைராய்டு கிளாண்டில் இந்த ஃபொலிக்யூலர் செல்ஸ் இருக்குதானே, இந்த ஃபொலிக்யூலர் செல்ஸுக்குள்ள போயிட்டு இது வந்து ரேடியேட் பண்ணும் இந்த அயோடின். சரியா, ரேடியேட் வந்து பீட்டா ரேடியேஷன் தான் மெயினா இது எமிட் பண்ண போகுது. சரியா, அப்ப இந்த ரேடியேட் பண்றதால என்ன செய்யும், இத வந்து இந்த ரேடியேட் பண்ணி தான் இந்த சிந்தசிஸ் அடுத்த ரிலீஸ் ஆகிறது. இந்த ப்ரோசஸ் எல்லாத்தையும் வந்து இது என்ன செய்ய போகுது, இன்ஹிபிட் பண்ண போகுது இந்த ரேடியேஷன் மூலமாக. இது செய்யக்கொள்ள வந்து அந்த பேஷண்ட வந்து ஃபுல்லாவே ஒரு இருட்டறைக்குள்ள வச்சுதான் இந்த ரேடியோ ஆக்டிவ் இந்த அயோடினை வந்து கொடுப்பாங்க. சரியா, அந்த பேஷண்ட் வந்து வெளி உலகத்துக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆக இயலாது. ஏன்டா அவங்களுக்கு ரேடியேஷன் ஓகே, அவங்களுக்கு டிசீஸ் இருக்கிற அந்த கண்டிஷன்ல இருக்கிறதால அவங்கள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு அந்த ரேடியேஷன் வர்றது அந்த அளவுக்கு உகந்தது இல்லை. என்ன, அப்ப அவங்கள ஒரு தனிமையில வச்சுதான் என்ன செய்வாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க. சரியா, நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. அதை விட இப்ப தைராய்டெக்டமி அடுத்தது தைரோடாக்சிகோசிஸ், அப்ப அந்த கண்டிஷன்ஸ்ல பேஷண்ட்ஸுக்கிட்டேயே பிசிசியன்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அந்த ட்ரீட்மெண்ட் ஓகேயா, இல்லாட்டி ஃபுல்லாவே ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்றது ஓகேயாங்கிற விஷயத்த கேட்பாங்க. அப்ப அவங்களே ஒரு சாய்ஸுக்கு போவாங்க. ஏண்டா இந்த ரேடியேஷன் வந்து நம்மளோட உடம்புக்கு அவ்வளவு உகந்தது இல்லை, இந்த பின்னுக்குமே பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓகே ஆப்ரேட் பண்ணி இதை வந்து ரிமூவ் பண்றது நல்ல அப்படின்னு அந்த கண்டிஷனுக்கு போவாங்க. இல்லாட்டி அவங்களே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க பேஷண்ட், ஓகே நான் வந்து செல்ஃபாவே என்ன தனிமைப்படுத்தி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இது ரேடியேஷன் தானே, அந்த ரேடியேஷன் மற்றவங்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகுறது அவ்வளோ நல்லம் இல்லை. ஓகே, இது வந்து பரவலாவே யூஸ் பண்ணப்படுறதுதான். அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றா ஓரலா தான் எடுப்பாங்க. ஏன்டா இந்த அயோடின் 131 இந்த அயோடினை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி ஓரலா ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் எடுப்பாங்க. சரியே, இது வந்து என்ன செய்யும் மெடிசன்னா இந்த ஓரல் சொல்யூஷன் நம்ம தைராய்டு கிளாண்டுக்குள்ள எக்யூமுலேட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த தைராய்டு கிளாண்டை வந்து என்ன செய்ய போகுது, இந்த ரேடியேஷன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிவடைய செய்ய போகுது. சரியே, அதான் இதோட ப்ராசஸ். அடுத்தது இதுல வந்து எமிட் ஆகிற ரேடியேஷன் வந்து பீட்டா ரேடியேஷன். இது வந்து ஸ்லோவா தான் அது ஆக்டிங்கை காட்டும். ஹாஃப் லைஃப் வந்து 8 days இருக்க போகுது. அதோட இது எடுக்கிறதால வேற டிஷ்யூஸ்ல வந்து எந்த ஒரு இஃபெக்டும் இருக்க போறது இல்லை. ஓகே, அடுத்தது வந்து கேன் பி யூஸ் இன் அடல்ட்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜஸ். ஆனா எங்க இது கொண்ட்ரா இண்டிகேஷன் சொன்னா பிரெக்னன்சிலையும் பிரெஸ்ட் ஃபீடிங்லையும் இதை வந்து யூஸ் பண்ணிடலாது. ஏன், ரேடியேஷனுங்கிறதால நம்மட இன்ஃபென்ட்டையும் வந்து பாதிக்கிறதுக்கு சான்ஸ் கூட எங்கிறதால அந்த டைம்ல இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடினை வந்து பிரிஸ்கிரைப் பண்ண இயலாது அந்த கண்டிஷன்ல. அப்ப இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. சரியா, இப்படி என்னன்னு சொன்னா பிரெக்னன்சி கொண்ட இண்டிகேஷன்ல ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து யூஸ் பண்ணியலுமா அப்படிங்கிற விஷயம் மாதிரி அந்த ஸ்டெம்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கண்டிஷன்ல இது வந்து கொண்ட்ரா இண்டிகேஷன். ஓகே, அடுத்தது பாருங்க, ரேடியோஆக்டிவ் அயோடின் இஸ் யூஸ்ட் இன் ஹைப்பர்தைராய்டிசம் டியூ டு வேவ் டிசீஸ். அடுத்தது டாக்ஸிக் மல்டி நொடியில போயிட்டு ஹைப்பர் ஃபங்க்ஷன் இன் தைராய்டு நொடியில் தைராய்டு கேன்சர். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல வர ஹைப்பர் தைராய்டிசமுக்கு வந்து இந்த ரேடியோஆக்டிவ் அயோடின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கேன் பி பெர்ஃபார்ம் எஸ் அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட். இது என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் தானே, இப்ப இந்த பேஷண்ட வந்து வெளியில வச்சு ஒரு தனிமையா வச்சுதான் இதை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து செய்வாங்க. அடுத்தது சிங்கிள் டோஸ் இன் கெப்சியூல் ஓ லிக்யூட். சரியா, ஒரு கெப்சியூல் மாதிரியும் எடுத்துக்கொள்ளையிலும் அல்லது நான் சொன்ன மாதிரி அயோடினை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி ஓரல் சொல்யூஷன் ஆகவும் லிக்யூட் ஃபார்ம்ல எடுத்துக்கொள்ளையிலும். அடுத்தது என்ன, 2 weeks prior to radioactive therapy all antiretroviral drugs should be discontinued in
often beta blockers பெரிதெரப்பி. என்னண்டா இப்ப இந்த ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி இந்த அயோடின் எடுக்க போற மெடிசன்னா இந்த தெரப்பியை நாம எடுக்க போறோம்டா அந்த எடுக்க போற காலத்திலிருந்து 2 கிழமைக்கு முதல்ல நாம வந்து மத்த ஆன்டி தைராய்டு ட்ரக் வேற கார்பிமெசோல் மெத்திமசோல் வேற எந்த ட்ரக் எடுத்தாலுமே அதை வந்து நாம ஸ்டாப் பண்ணிடணும். அதோட சேர்த்து ப்ரோபனோலால் பீட்டா பிளாக்கர்ஸும் தருவாங்க சம்டைம்ஸ். அடுத்த ஸ்லைட்ல அதுதான் போட்டிக்கேன். அந்த ட்ரக்கையுமே வந்து நாம என்ன செய்யணும், டிஸ்கண்டினியூ பண்ணணும். ஓகே, இதுல அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து அயோடைட்ஸ் மாதிரி தான் வரும். ஏன்டா இதுவும் வந்து ஒரு அயோடின் தானே. இப்ப அயோடின்ல வர அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாமே இதுக்கும் வரும். இதுவும் ஒரு அயோடின் ஃபார்ம் என்ன. அது வந்து லூகோஸ் அயோடின் வந்து அயோடினும் 5% அயோடினும் 10% கேஐயும் சேர்ந்து வர ஒரு காம்பினேஷன். இது வந்து அயோடின் 131 ஃபார்ம்ல இருக்கிற அந்த அயோடினை வந்து நாம போட்டல்ல கரைச்சி வந்து எடுக்கிற ஒரு ஃபார்ம். சரியா? அப்ப அதுல சைடு எஃபெக்ட் வந்து அயோடைட்ஸுக்கு வர சைடு எஃபெக்டே வரும். அடுத்த ஓவர்டோஸ் வந்து என்ன செய்யும், ஓவர்டோஸ் ஆகிச்சுன்னு சொன்னா நம்ம பொட்டாசியம் அயோடைட்டை வந்து கொடுத்து அதை கம்பீட் பண்ணலும். இந்த அயோடின் இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து கொடுத்து ஓவர்டோஸ் ஆகினா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு பொட்டாசியம் அயோடைட்டை கொடுப்போம். அடுத்த கொன்ட்ராண்டிகேஷன் நம்ம பார்த்தோம், பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் இந்த டைம்ஸ்ல வந்து கொன்ட்ராண்டிகேஷனா இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னு சொன்னா இது கொஸ்டின்ஸ்லயும் கேட்காங்க. இப்ப ப்ரோபனோலோல் அட்டினோலோல் சரியா, இது ரெண்டுமே பீட்டா பிளாக்கர்ஸ். இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன்ஸ்ல நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட்டுக்கே நாம பார்த்தோம் டெக்கிகார்டியா, அடுத்தது என்ஜைனா, எரித்மியாஸ் இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் நடந்தா, இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? அப்ப அதோட சேர்த்து ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸோட சேர்த்து இந்த சிம்டோமேட்டிக் நீங்க படிச்சிப்பீல் பராசிம்டோமேட்டிக் படிச்சிக்கலோ சரியா, இது போறான் படிப்பியல். ஓகே, அந்த சிம்டோமேட்டிக் அந்த சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்காக இந்த பீட்டா பிளாக்கர்ஸை வந்து இந்த ஆன்டி தைராய்டோட சேர்த்து என்ன செய்வாங்க, பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப இது என்ன செய்யும், இந்த ப்ரோபனோலால் அட்டினோலால் இப்ப ஆன்டி தைராய்டு வந்து தைரோக்சின் சிந்தசிஸ் ரிலீஸ் அதைத்தான் குறைக்க போகுது. இந்த ப்ரோபனோலால் அட்டினோலால் என்ன செய்ய போகுது, டெக்கிகார்டியா கண்டிஷன், அஞ்சைனா கண்டிஷன் அப்படிப்பட்ட அந்த கண்டிஷன்ஸை அதை என்ன செய்ய போகுது, கியூர் பண்ண போகுது. அப்ப இது ரெண்டையும் ஒரு காம்பினேஷன் தெரப்பியா கொடுப்பாங்க. அதான் சொல்லாங்க பாருங்க, beta blockers used for symptomatic treatment of symptomatic manifestations of hyperthyroidism. இப்ப ஹைப்பர்தைராய்டிசம் வந்து என்ன கண்டிஷன், உடம்புல தைரோக்சின் கூடியா இருக்கிற கண்டிஷன். அப்ப உடம்புல தைரோக்சின் கூடியா இருந்தா ஒன்று ஹார்ட் ரேட் கூடியா இருக்கும், அடுத்த பல்பிட்டேஷன்ஸ் இருக்கும், ட்ரெமர் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கண்டிஷன்ஸ் எடிஷனலா குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ட்ரக்கை வந்து கொடுக்கும், இந்த பீட்டா பிளாக்கர்ஸை கொடுக்கும். இந்த ப்ரோபனோலால் அட்டினோலால் எல்லாம் என்ன செய்ய போகுது, இந்த ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது, அடுத்தது பல்பிட்டேஷனை குறைக்கிறது, ட்ரெமரை குறைக்கிறது. இந்த விஷயங்களை இது வந்து எடிஷனலா செய்ய போகுது. ஆன்டி தைராய்டு ட்ரக்கோட சேர்த்து இதையும் வந்து இந்த சிம்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்க. சரியா? இது வந்து எதுக்கு கொடுக்குறல்ல, நம்மட தைரோடாக்சிகோசிஸ் ஹைப்பர்தைராய்டிசம்ல வர அந்த தைரோடாக்சிகோசிஸ் அந்த சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இது கொடுக்குறல்ல. இது ஏன் கொடுக்குவாங்கன்னா இந்த சிம்டமேட்டிக்ல வர இந்த சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் கொடுக்குறோம். இதை வந்து தெளிவா விளங்கி வச்சுக்கோங்க. ஏண்டா கொஸ்டின்ஸ்ல கேட்காங்க, ஏன் பீட்டா பிளாக்கர்ஸ் ஏன் கொடுக்காங்க ஏண்டா என்ன இந்த ரீசனுக்காக தான் கொடுக்காங்கிறத தெளிவா விளங்கினது அதுக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அண்டே கண்ட்ரோல் வித் கார்பிமெசோல். இப்ப கார்பிமெசோலோட சேர்த்து இது ஏன் கொடுக்காங்கட்டா, கார்பிமெசோலோட அந்த சரியான அந்த கண்ட்ரோல் வரும் வரைக்கும் இதையும் சேர்த்து கொடுத்து ஒரு சரியான ஒரு கண்ட்ரோலை வந்து அச்சீவ் பண்றாங்க. ஓகே, இப்ப வந்து நாம ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இதுல ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போவோம். எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்க டைம் இருக்கும். சரியா? நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப இந்த படிச்சதை வச்சு
ஓகே, சி ஸ்டம் வந்து என்ன சொல்றாங்க, ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாப்போம். Radioactive iodine therapy is contraindicated during pregnancy. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஏன்? இப்ப நாம இப்பதான் பார்த்தோம் என்ன, ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து கொண்ட்ராண்டிகேஷன் உண்டு பிரெக்னன்சிலையும், அடுத்தது பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்லையும். அப்ப அதே கேள்வியை வந்து டிரெக்டா கேட்காங்க. அப்ப ரேடியோ ஆக்டிவ் அயோடின்ல நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ல உண்டு அதோட கொண்ட்ரா இண்டிகேஷன். ஓகே, அடுத்தது டி. Carbimazole is known to cause agranulocytosis. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. True. ட்ரூ. ஏன்? கார்பிமெசோல் மெத்திமெசோல் ரெண்டுமே வந்து ஏக்ரனுலோசைட்டோசிஸ் அதோட நியூட்ரோஃபீனியா ரெண்டையும் ஒரு ரேரா அல்ல அதோட சீரியஸான ஒரு சைடு எஃபெக்டா கோஸ் பண்ணக்கூடியது. அதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட். நான் படிக்க கொள்ளையும் சொன்னேன், இது வந்து கேள்வியில கேட்பாங்கன்னு சொல்லி. ஓகே, அடுத்தது இ. Propranolol is useful to relieve thyrotoxic symptom of hyperthyroidism. False. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் சொல்லுங்க, ரீசன். Thyrotoxic இல்ல, அது வந்து beta blockers. பீட்டா ப்ளாக்கர்ஸ் அது வந்து எதுக்குரிய சிம்டம்ஸை வந்து Tachycardia, குறைக்கும்? heart rates, palpitation. அது ஓகே, அதுல தான் குறைக்கும். அது வந்து தைரோடாக்சிக் சிம்டம்ஸ் இல்ல. தைரோடாக்சிக் சிம்டம்ஸ் என்றா என்ன? இப்ப ஹைப்பர்தைராய்டிசமால வர வெயிட் லாஸ், என்ன அதுல வர பிரச்சனைகள், டயரி, அந்தந்த பிரச்சனை நேத்து பார்த்துதானே. இப்ப ஹைப்பர்தைராய்டிசமும் ஹைப்போதைராய்டிசமும் சில சிம்டம்ஸ் இருக்கு. அப்ப ஹைப்பர் தைராய்டிசம்ல வர அந்த சிம்டம்ஸ் தான் தைரோடாக்சிக் சிம்டம்ஸ். அதுக்கு நாம ஒரு ட்ரீட்மெண்டா கொடுக்கமான்னு கேட்டா இல்ல. நாம ஏன் ப்ரோப்பனோல கொடுக்கமான்னு சொன்னா சிம்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் இந்த ப்ரோப்பனோலையும் அட்டினோலையும் ஒரு பீட்டா பிளாக்கர்ஸா கொடுக்கும். அப்ப அது வந்து என்ன செய்ய போகுது, எடிஷனலா வந்து ஹார்ட் ரேட்டை குறைக்கும், அதோட பல்பிகேஷன்ஸ் ஸ்டெமரை வந்து குறைக்கும். ஆனா என்ன, தைரோடாக்சிக் சிம்டம்ஸுக்கு வந்து நாம என்னத்தை கொடுத்து அதோட சிம்டம்ஸை குறைக்கும்? மெயினா கார்பிமெசோல் ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸை கொடுத்து தான் அந்த தைரோடாக்சிக் சிம்டம்ஸை வந்து குறைச்சி கொள்றோம். ஓகே, இப்ப நீங்க படிச்சதை வச்சு ஈஸியா இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன அவ்வளவு கஷ்டம் இல்ல, எல்லாமே ஃபுல்லா ஒரு டிரெக்ட் கொஸ்டினாவே வருது. அப்ப உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூல செய்யக்கொள்ள உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் திருப்பி ரிப்பீட்டடா வருது, இப்ப எந்தெந்த பாயிண்ட் வந்து நாம ஞாபகம் வச்சு கொள்ளணும், மெமரைஸ் பண்ணணும். இப்ப இதுல பாருங்க, ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இதுல என்னத்தை கேட்காங்க மெயினா, கொண்ட்ராண்டிகேஷன். அப்ப நீங்க திருப்பி ரேடியோ ஆக்டிவ் அயோடின் படிக்கக்கொள்ள அந்த கொண்ட்ராண்டிகேஷனை கட்டாயம் ஒரு டபுள் ஸ்டார் போட்டுட்டு ஓகே இது வந்து எம்சிக்குள்ள வருது, கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும் என்கிற விஷயத்த உங்களோட பிரெயினுக்கு வந்து திருப்பி அழுத்தமா வந்து கொடுப்பீங்க என்ன. அப்ப அந்த பாயிண்ட திருப்பி ஞாபகம் வச்சு கொள்ளுவீங்க. அப்படி என்ன, இப்ப கார்பிமெசோல்ல வந்து சைடு எஃபெக்ட் படிக்கக்குள்ள முக்கியமா ஒரு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சைடு எஃபெக்ட் வந்து ஏக்ரனுலோசைட்டோசிஸ், அடுத்த நியூட்ரோஃபீனியா. அதை வந்து கட்டாயம் படிப்பீங்க, கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்தந்த விஷயங்கள் எப்ப உங்களுக்கு தெரிய வரும், எந்தெந்த பாயிண்ட் கட்டாயம் ஞாபகம் வைக்கணும், கட்டாயம் படிக்கணும் எப்ப உங்களுக்கு தெரிய வரும்டா, எம்சிக்யூஸ் வந்து செய்யக்கொள்ள, கொஸ்டின் செய்யக்கொள்ள, பாஸ் பேப்பர் செய்யக்கொள்ள, இந்த பாடம் இல்ல எந்த ஒரு சப்ஜெக்டுக்குங்க மெயினா வந்து பாஸ் பேப்பர்ஸோடையே போறது வந்து மிச்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். பின்னுக்கு ரிவிஷன் செய்யக்கொள்ளையும் சரி, எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகக்கொள்ளையும் சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ்லயும் கேள்வி இருக்கி. இந்த பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ்ல கார்பிமெசோல் நோண்டுக்கோ சேக்ரோலோசைட்டோஸ் திருப்பியும் அதே ஸ்டெம் வந்து ரிப்பீட்டடா வருது பாருங்க. அதுக்காக சொல்ல நான் திருப்பி பாஸ் பேப்பர்ஸை செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க அடுத்த 2 கேள்வியையும் நீங்க ஓனா வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்னு சொன்னா எனக்கு அனுப்புங்க. எதுவும் டவுட்னு சொன்னா கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே, செஞ்சு பாருங்க கட்டாயம் எல்லாரும். எதுவும் படிச்சு தந்ததுல எதுவும் டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.